அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜகாத் ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி என்ற தொடர் நிகழ்ச்சியில் 26வது நாளில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஜகாத்துடைய ஒரு வகையாக இருக்கின்ற சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஃபித்ரா தர்மம், அதுவும் ஜக்காத்துடைய வகையில் சேர்ந்தது. அது குறித்த சட்டங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது, இந்த ஃபித்ரா என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ர் என்ற வார்த்தையாலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஜக்காத்துல் ஃபித்ரு, ஃபித்ருடைய ஜக்காத்து என்ற வார்த்தையினாலையும் இந்த தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கட்டாய கடமையான தர்மம். ஃபித்ரா தர்மம், ஃபித்ராங்கிறோம்ல, நோன்பு பெருநாள் தர்மம், இது கட்டாய கடமையான தர்மம் என்று தான் ஹதீஸில் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரலன்னா ஃபரலாக்குறது, ஃபரலுங்கிற வார்த்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த வார்த்தையை தான் இதில் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க, இப்னு உமர் பயன்படுத்துகிறாங்க. ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரலாக்கினார்கள், கடமையாக்கினார்கள் ஜகாத்துல் ஃபித்ரை சான் வின் தம்ரின், பேரிச்சம்பழத்தில் ஒரு சான்னு இந்த கணக்கு வருது. அப்போ புகாரில் 1503, 1511, 1512 அந்த ஹதீஸ்கள்லாம் இந்த ஜதக்கத்துல் ஃபித்ரி என்பது கடமை, கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். விரும்புனா கொடுக்கலாம், விரும்பாட்டி நிறுத்திக்கிறலாங்கிற தர்மம் இல்லை. கம்பல்சரியாக என்ன செய்ய, யார் கடமை ரெண்டாவது, ஆனால் கம்பல்சரியாக என்ன செய்யணும், அந்த கடமை இருக்கிறது. ஆனால் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது கடமை இல்லை. மாலிக் இமாம் போன்ற அறிஞர்கள்லாம் இது கடமை கிடையாது, சுன்னத்து தான். மாலிக் இமாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அது கொடுத்தா கொடுக்கலாம், நன்மை கிடைக்கும், கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை என்கிற அளவில் ஒரு சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து என்று அவர் மாலிக் இமாம் ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஹனஃபிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஃபித்ரா ஃபர்லு கிடையாது, வாஜிபு. அவங்க வாஜிபுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த வாஜிபுங்கிறது வேறு மதுஹபில் இருக்காது, ஹனஃபியில் மட்டும்தான் இருக்கும். வேறு மதுஹபில் ஃபர்லு, சுன்னத்து, நஃபில் இருக்கும். ஹனஃபி மதுஹபில் ஃபர்லு, அப்புறம் வாஜிபு, அப்புறம் சுன்னத்து, அப்புறம் நஃபில்னு என்ன செய்வாங்க, ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம். வாஜிபுனாலும் கடமைன்னு தான் அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்லாமல் அடுத்த ரேஞ்சில் உள்ளது, அந்த 5 வேளை தொழுகை எப்படி கடமை, அந்த வித்திரு வாஜிபுங்கிறாங்கல்ல, வித்திருங்கிறத ஒன்று ஃபர்லுன்னு சொல்லணும், இல்லை சுன்னத்துன்னு சொல்லணும். இவங்க மட்டும் என்ன செய்வாங்க, ஹனஃபியில் மட்டும் வாஜிபும்பாங்க. வாஜிபுங்கிறதுனால ஹனஃபி மதுஹபில் சுன்னத்துக்கு கொஞ்சம் மேலே, ஃபர்லுக்கு கொஞ்சம் கீழே. ஃபர்லுங்கிற அளவுக்கும் வராது, சுன்னத்து அளவுக்கும் கீழே வராது, நடுவில் உள்ளது அப்படின்னு சொல்லி ஹனஃபி மதுஹபில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இந்த உண்மையில் ஃபர்லாக இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஃபர்லுங்கிற இந்த வாசகத்தில் விளங்குறது. இதில் ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருதுல, இந்த ஹதீஸு தெளிவாக சொல்கிறது. அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், லைஸ ஃபில் அப்தி சதக்கத்துன், அப்து அடிமை இருக்கிறான்ல, அடிமைக்கு எந்த சதக்காவும் கிடையாது, இல்லா சதக்கத்துல் ஃபித்ரி, சதக்கத்துல் ஃபித்ரை தவிர. அது கடமையில், அடிமைக்கே கடமையாக்குறாங்க. ஒரு அடிமையாக இருப்பவன் கூட அவனுக்கு வேறு சொத்து பத்தெல்லாம் இருக்காது, ஆனால் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த சதக்கா கொடுக்க ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் ஃபித்ராவுடைய சதக்கா கொடுக்கணும் என்று அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது கடமை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன ஒரு ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால், நசையில் ஒரு ஹதீஸ் வருது. அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ரை கட்டாயமாக்கினார்கள். கபுலான் தன்சில ஜக்காத், ஜக்காத்துங்கிற சட்டம் வர்றதுக்கு முன்னாடி கடமையாக்கி இருந்தாங்க. பலம்மா நசலத்தி ஜக்காத்து, ஜக்காத்து சட்டம் இறங்கின உடனே லம் யமுர்னா வலம் என்ஹனா, எங்களுக்கு அந்த கட்டளை புதுசாக போடவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. ஓ நகனு நஃபாலுஹு, ஆனால் நாங்கள் செய்து வந்தோம்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அந்த கடமை என்பது மாறிடுச்சுங்கிறாங்க. மாறிடுச்சுன்னு இதிலேருந்து அர்த்தம் வராது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து கடமைக்கு முன்னாடி இந்த ஒரு சதக்காவை ஃபர்லாக்கி இருந்தார்கள். ஜக்காத்து கடமையானவன் அந்த ஃபர்லை நீக்கிட்டார்கள்னு வரணும்.
அப்படி வந்தால் தான் இப்போ ஃபர்லு இல்லைன்னு ஆகும். இதில் அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஜக்காத்துடைய வசனம் இறங்கின உடனே எங்களுக்கு கட்டளை இடவும் இல்லை, மறையும் கட்டளை இடணும்னா தடுக்க முதல்ல கட்டளை இட்டாச்சுல, ஒருக்க கடமையாக்கியாச்சு. ஜக்காத்து கடமைன்னா ரெண்டும் சேர்ந்து கடமையாக்கணும். ஒன்றை கடமையாக்குனதுனால இன்னொரு கடமை இல்லாமல் போகுமா? ஜக்காத்து கடமையான உடனே ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உத்தரவு போடவும் இல்லை, எங்களை தடுக்கவும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு சஹாபி சொல்கிறார், கைஸ் இப்னு சாதுங்கிற அறிவிக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டாவது ஒருக்க எது கட்டளை இடணும்னு கேட்குறான். முதல்ல கடமையை ஆக்கிட்டாங்க, அடுத்து ஜக்காத்தை எல்லாம் கடமையாக்குறான், ரெண்டும் கடமைன்னு போக வேண்டியதானே? அதுவும் கடமை இதுவும் கடமை, 2-3 விஷயம் கடமை ஆகுறதுனால ரெண்டாவது கடமை வந்தால் உள்ள கடமை நீங்கிரும்னு வராது. நீங்கிரும்னு வருவதாக இருந்தால் எப்போ வரும்னா அது கூட வாசகம் இருக்கணும். கடமையாக்கி இருந்தாங்க, இது கடமையான பிறகு நினைஞ்சிட்டாங்க. அதை உதாரணமாக அந்த ஆசூரா நோன்பு இருக்குல்ல, ரமலானுக்கு முன்னாடி கடமையாக இருந்துச்சு, அதுக்கு பிறகு நினைச்சிட்டாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு ரமலான் கடமையான பிறகு விரும்பியோர் வைத்து கொள்ளுங்கள், விரும்பியோர் வைக்காது அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு சொல்லலாம். ஆசூரா நோன்பு ரமலான் நோன்புக்கு முன்னாடி ஆசூராங்கிற நோன்பு ஃபர்லாக இருந்துச்சு. முஹர்ரம் 10 வைக்கக்கூடிய நோன்பு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீம் வைக்கணும்னு இருந்தது. அப்போ ரமலான் அல்லா கடமையாக்கணும்னு என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், இந்த ஆசூராங்கிறத வந்து கட்டாயங்கிறது நோன்பு இருக்கிறது, கடமைங்கிறத நீக்கிவிட்டு விரும்பியர்கள் வைக்கலாம், விரும்பியவர்கள் விட்டு விடலாம் என்று ரசூலுல்லாஹ் அறிவித்தார். அதை வச்சு எடுக்கலாம். அந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு கடமை நீங்கிருச்சிங்களாம், கடமையாக இருந்த நிலை நீங்கிருச்சு. இங்கே எப்படி வரல, விரும்பினா கொடுங்க விரும்பாட்டி கொடுக்காதீங்கன்னு வார்த்தை வரல. இதில் வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி சதக்கத்தில் ஃபித்ரி, சதக்கத்துல் ஃபித்ரை அதாவது ஃபித்ரு ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். கபுலா அன் தன்சில ஜக்காத், ஜக்காத் வசனம் இறங்குவதற்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இதை கடமையாக்கி இருந்தார்கள் இருந்து சொல்லியிருக்கு. அடுத்து ஃபலம்மா நசலத்தி ஜக்காத்து, ஜக்காத்துங்கிற ஒரு வசனம் வந்த பிறகு லம் யமுர்னா வலம் என்ஹனா, எங்களுக்கு கட்டளையிடவும் இல்லை தடுக்கவும் இல்லை அப்படின்னு வாசகத்தை அவர் சொல்கிறார். அப்போ கட்டளையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? முதல்ல கடமை ஆக்கிட்டாங்கல்ல, அந்த கட்டளை இருந்துக்கிட்டு தானே இருக்குது. கட்டம் 2000 கடமையாக்குனது இன்னொருக்க கடமையாக்கிட்டு இருப்பாங்களா? இது இப்படி இந்த வாசகத்தை வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ கடமை கிடையாதுங்கிறாங்க. இதிலேருந்து எப்படி கடமை கிடையாதுன்னு வரும்? கடமையாக்கிட்டார்கள்னு தெளிவான வசனம் ஹதீஸ் இருக்கிறது. இதில் வந்து கடமை நீங்கி விட்டதுங்கிற ஒரு கருத்தும் இல்லை. ஆனால் கொண்டா நஃபோ நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தோம், கொடுத்து வழக்கம் போல் கொடுத்துட்டு வந்தோன்னு இருக்குது. அப்போ வழக்கம் போல் கொடுத்துக்கிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, இது கம்பல்சரி கிடையாது, விரும்பினா கொடுங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்ல. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அதனால் இது எந்த இமாம்கள் சுன்னத்து முஸ்தகப்புன்னு சொன்னாலும் சரி தான், இது ஃபர்லுங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்திட்டாங்க. ஃபர்லுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஃபர்லுன்னா ஏற்படுத்தினான்னு ஒரு அர்த்தம்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் முதலிடம் எது கொடுக்கணும், அந்த மார்க்க ரீதியான விளக்கம் தான் கொடுக்கணும். அந்த கடமைங்கிறதுக்கு ஒரு ரீசன் பொருந்தலைன்றா தான் அகராதி அர்த்தத்துக்கு போடணும். ஃபர்லுக்கு என்ன அர்த்தம்னா கட்டாய கடமைங்கிற ஒரு அர்த்தத்துக்கு தான் இபாதத்து விஷயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் அந்த ஃபித்ராங்கிறது வந்து கண்டிப்பான கடமை. இந்த கடமைக்கு வந்து இப்போ ஜக்காத்துக்கு நிசாப் இருக்குது. ஜக்காத்துனா எல்லாருக்கும் கடமை இல்லை. யாருக்கு வந்து ஒரு 720 கிராம் வெள்ளியுடைய அளவுக்கு பணமோ வேறு பொருட்களோ இருக்கிறதோ அந்த ஸ்டேஜ் அடைஞ்சவருக்கு தான் ஜக்காத்து கடமையாகும். அது அந்த ஸ்டேஜ் இல்லாமல் இருந்தார்னு சொன்னால் அவர் ஜக்காத்து கொடுக்க தேவை கிடையாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லை, நிசாபுங்கிற ஒரு எல்லை இருக்கிறது. அது மாதிரி விவசாய பொருள்களுக்கு 5 வசக்குண்டு அது ஒரு எல்லை இருக்கிறது. கால்நடைகளுக்கு அதுக்கு இத்தனை ஒட்டகம் இத்தனை ஆடுன்னு சொல்லி ஒரு நம்பர் இவ்வளோ இருக்கிற வரைக்கும் தான் வந்தால் தான் ஜக்காத்து வரும். 39 ஆடு வச்சுருந்தா அவருக்கு ஜக்காத்து கிடையாது. 40ன்னு வந்தால் தான் என்ன செய்யும், ஜக்காத்து அவருக்கு கடமையாக நிசாபுங்கிறது தான். ஒரு நிசாபு எல்லை வைக்கிறாங்கல்ல. இந்த சதக்கத்துல் ஃபித்ருக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ பணம் வச்சுருக்கணும், இந்த வசதியில் இருக்கணும், அல்லது ஜக்காத்து கொடுக்கும் தகுதியில் அவர் இருக்கணும், இப்படியெல்லாம் எந்த ஒரு விதியையும் சொல்லலை. கடமையாக்கி முஸ்லீம்களுக்கு கடமையாக்கிட்டாங்க. அப்போ இந்த கடமைக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ யாருக்கு கடமை என்பது முஸ்லீமு கடமைன்னு மட்டும் சொல்லப்பட்டு அதுக்கு எந்த விதமான கண்டிஷன்களும் சொல்லப்படலை என்று சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, யாருக்கு சக்தி இருக்கோ அவர் கடமைன்னு அர்த்தம். மார்க்கத்தில் சொல்லலைன்னா பொதுவான ஒரு விதி ஒன்று இருக்குது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அவங்க சக்திக்கு மேலே அல்லாஹ் வந்து கட்டளையிட மாட்டான். சக்திக்கு உள்ளதை தான் கடமையாக்குவானே தவிர சக்தி இல்லைன்னா என்ன செய்ய மாட்டான், அந்த கடமை அல்லாஹ் ஆக்க மாட்டான். இந்த ஒரு விதியின் அடிப்படையில் இது கடமை யாருக்கு கடமைன்னு கேட்டால் சக்தி உள்ளவங்களுக்கு கடமை. சக்திங்கிறது என்ன, இதை கொடுக்கறதுக்கு யாருக்கு சக்தி அவங்க தீர்மானிச்சுக்கிற வேண்டியதான்.
இந்த ஃபித்ராங்கிறது வந்து ஒரு 250 ரூபா 200 ஒருத்தர் கொடுக்குறாருன்னு சொன்னால் இதை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஏழுமான்னு ஒரு தீர்மானிப்பார். இது நம்மளே சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு நினைப்பார்ல, அவர் கொடுக்க மாட்டார். யாருக்கு 200 கொடுக்க இயலும்னு அவங்கவுங்க தீர்மானிக்கலாம்ல. அப்போ அவங்க தீர்மானிக்கணும், நமக்கு இது இயலும் என்று இருந்தால் கடமையாயிரும். நமக்கு இயலாது என்ற மார்க்கம் சொல்லலை. 200 இருந்தால் கொடுக்கணும், 1000 இருந்தால் கொடுக்கணும், இத்தனை லட்ச ரூபா இருந்தால் கொடுக்கணும்னு லிமிட் பண்ணலை. அப்போ நம்ம பக்கமே அந்த விஷயத்தை விடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்குதோ அதில் எல்லாம் என்ன செய்யணும்னா நம்மளை தான் முடிவு எடுத்துக்கிறணும். ஏன்னா பொதுவாக வந்து மாஜால் அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜின், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லைன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ சிரமம் இல்லாத மார்க்கமாக இருக்கும்போது அவனே ஃபித்ரா வாங்குகிற அளவில் இருக்கிறான், நீனும் கொடுன்னு போய் சொல்ல முடியுமா? அவனே நம்ம யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்லான்னு ஒருத்தன் இருப்பான். அப்படிப்பட்டவன்ட்ட போய் நீ ஃபித்ரா கொடுத்தியான்னு கேட்க முடியாது. அப்போ ஃபித்ராங்கிறது என்னென்னா சக்தி உள்ளவர்களுக்கு தான் கடமை. சக்தி எவ்வளவு அது நம்ம பக்கம் தான் இருக்குது. மார்க்கம் சொல்லலைன்னு சொன்னான். மார்க்கம் சொல்லி இருந்தால் அதான் சக்தி. மார்க்கத்தில் அதுக்கு இவ்வளவு இருந்தால் சக்தி, இவ்வளோ இருந்தால் சக்தின்னு என்ன செய்யலை, இத்தனை ரூபா இருக்கணும், அல்லது இவ்வளோ திருகம் இருக்கணும், இவ்வளோ தீனார் இருக்கணும், அல்ல அன்றாட செலவு போக மிச்சம் இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டு இருந்தால் அந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிறணும். அது சொல்லப்படலைன்னா எதை எடுத்துக்கிறோம்னா பொதுவாக சக்தி என்ன நம்மளாக முடிவு பண்ணுறதான். பொதுவாக விடப்பட்ட விஷயங்களை நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். அப்போ யாரெல்லாம் யோசிப்பாங்க, நமக்கு இதுக்கு ஒரு 200 போட்டிருக்கிறாங்க ஃபித்ரான்னு சொல்லி 150 வருது, அல்ல 250 வருதுன்னு வைங்களேன். அவர் யோசிக்கணும், நமக்கு இந்த 250 கொடுக்க இயலுமா? இந்த வாழ்க்கையை நடத்தி நம்மளை கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது 250 யாராவது தந்தால் நமக்கு பரவாயில்ல நினைக்கிற ஆளாக இருந்தாருன்னா அவர் கொடுக்க மாட்டார். அவர் கடமையாகாது. அப்போ இந்த ஃபித்ராங்கிறது கடமை என்பது முஸ்லீம்களுக்கு கடமை. ஆனால் முஸ்லீம்களை கடமைன்ற எல்லா விஷயமும் இயன்றவர்களுக்கு கடமைன்னு அர்த்தம். ஏன்றால் தான் என்னது கடமை, ஏழலைன்னா அது அவருக்கு கடமை வராது. இது பொதுவாக விளைவிக்கிறணும். இந்த ஃபித்ராவை எப்போ கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபித்ராவை கொடுப்பதற்கு ஸ்டார்டிங் ஆரம்ப டைம் மார்க்கத்தில் நிர்ணயிக்கப்படலை. முடிவு டைம் இருக்குல்ல, எண்டு, அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்டு என்னன்னு கேட்டால் அவர்கள் மக்கள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அமரபிகா, இந்த சதக்கத்துல் ஃபித்ருக்கு கட்டளை இட்டார்கள். அன்து அத்தா கபுல ஹுரூஜின் நாசி இலசலாத்தி, தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பு அவங்களுக்கு சேர்ந்துடணும். பெருநா தொழுகைக்கு போகிறாங்கல்ல, பெருநா தொழுகைக்கு முந்தி கொடுத்துடணும்னு அர்த்தம் இருக்கே தவிர அது பிந்தக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம். அதுக்காண்டி பெருநா தொழுகைக்கு முந்தின்னா என்ன செய்யக்கூடாது, எல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக இருப்பான்ல, அப்போ கொண்டே கொடுக்கணும் பெருநா தொழுகை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பெருநா தொழுகைக்கு முந்தின்னு சொன்னால் பெருநா தொழுகை பிந்தக்கூடாதுன்னு அர்த்தம். பெருநா தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துடணும்டா, ஒரு நாளைக்கு முந்தியும் கொடுங்க, 5 நாளைக்கு முந்தி கூட கொடுங்க. பெருநா தொழுகையை தாண்டக்கூடாதுன்னு அர்த்தம். எல்லை என்னது தாண்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் எல்லை இருக்கே தவிர முந்தி கொடுக்கறது நம்ம ஒரு 2 நாளைக்கு முந்தி கொடுத்தது நல்லது தானே. இன்றைய சூழ்நிலையில் அன்றைக்கு உணவையே ஃபித்ராவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ உணவை வச்சு உணவுக்கு சாப்பிட தான் முடியும். இன்றைய ஃபித்ராங்கிறது பணமாக நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க தேவையான பெருநாளைக்கு வேறு பொருள்கள்லாம் தேவை இருக்குது. வெறுமனே பேரிச்சம்பழத்தையும் கோதுமையும் கொடுப்பாங்க, அதை வாங்கி கொண்டே யார் சாப்பிட்டுக்குருவாங்க. அதுதான் அன்றைக்கி இருக்க உணவு முறை. இன்றைக்கு பெருநாள்னு சொன்னால் விசேஷமான முந்திரி பாதாமும் அது இதெல்லாம் போட்டு பல விதமாக சாப்பிட ஆசைப்படுவாங்கள்ல. இதெல்லாம் எல்லோரும் நம்ம அப்படி தானே சாப்பிடுவோம். அப்போ நீங்கள் கொண்டே இந்த இது பெருநாள் அன்னைக்கு கொண்டே கொடுத்தா அதெல்லாம் எப்படி வாங்குவார்? ஒரு ஏழைக்கு கொடுக்குறீங்க, பெருநாள் அன்னைக்கு நல்லா சாப்பிடணும், பெருநாள் தொழுகை காலையில் போய் இதை பித்ரா வச்சுக்கிறங்கன்னு சொன்னால் அவர் அன்றைக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. அப்போ இன்றைக்கி நவீன காலத்தில் நம்ம வீடுகளில் என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ, நெய் தேவைப்படும், அது மாதிரி தேங்காய் தேவைப்படும், இந்த முந்திரி இதெல்லாம் தேவைப்படும். கறி கூட என்ன செய்யும், அந்த காலத்தில் கறி கொடுக்க மாட்டாங்க ஃபித்ரான்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி ஒரு சிக்கன் கூட என்ன செய்யலாம், பெருநாள் அன்றைக்கி என்ன கறின்னு வச்சுட்டோம்ல, நம்ம பெருநாள் கொண்டாடுறதுக்கு வச்சுட்டோம். அப்போ இதெல்லாம் பணமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முந்தி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த பெருநாளைக்கு யூஸ் ஆகும். நம்மளை மாதிரி பெருநாள் கொண்டாடுவாங்க. நம்ம எப்படி கொடுக்குறவங்க எப்படி சந்தோஷமாக கொண்டாடுகிறோமோ அது மாதிரி அவங்களும் கொண்டாடுவதாக இருந்தால் முந்திர எவ்வளோ முந்திக்கிடலாம், பிந்திர தான் கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இது புகாரில் 503வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அன்து அத்தா கபுல ஹுரூஜுன் நாசி இல்லை சலாத்தி, தொழுகைக்கு மக்கள் செல்வதற்கு முன்னாடி கொடுத்துடணும். பெருநா தொழுகை முடிஞ்சிட்டு கொடுத்தீங்கன்னு வைங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, யார் ஒருத்தர் பெருநா தொழுகைக்கு முந்தி கொடுத்தாரோ அதுதான் ஃபித்ரில் சேரும், இல்லை என்று சொன்னால் சாதாரண தர்மத்தில் சேர்ந்து விடும். சதகத்துல் ஃபித்ர் நிறைவேற்றினா ஆக மாட்டார், தர்மம் செஞ்சார்னு வருவாரை தவிர இன்னொருக்கு அவருக்கு அந்த கொடுக்கலங்கிற இனிமேல் கொடுக்க முடியாது. இனிமேல் தான் பெருநா முடிஞ்சு போச்சே, பெருநா முடிஞ்சு கொடுத்தாரையானால் அவர் கடமை தவறிட்டார், அவருக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யலை. அந்த நேரத்தில் செய்யாட்டி இல்லை தானே. இப்போ
இப்போ லொஹர் தொழுகையை வந்து லொஹர் நேரம் முடிஞ்சிட்டு போய் தொழுதா அது தொழுகை ஆகாதில்ல. அது ஒன்று ஒரு நேரம் இருக்குன்னா அந்த நேரத்துக்குள்ளே செஞ்சால் தான் அந்த வணக்கமாகும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லிட்டாங்க. கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு கேட்டால், அபுதாவுடைய ஹதீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ரி, சதக்கத்துல் ஃபித்ரை ரசூலுல்லாஹ் கட்டாயமாக்கினார்கள், கடமையாக ஆக்கினார்கள். எதற்கு ஆக்கினார்கள்னா 2 நோக்கத்தை அந்த ஹதீஸில் வருகிறது. துஹுரத்தன் லி சாயிமி மினல் லகவி ஒரு ரஃபதி, நோன்பாளி வந்து வீணான காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்ல, அதை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், ஓ தோமத்தன் லில் மசாக்கீனி, ஏழைகளுக்கு உணவாகவும். 2 நோக்கம் இந்த ஃபித்ராவை கடமையாக்குனது. 2 நோக்கம் என்னென்னு கேட்டால், நோன்பு வைத்தவருடைய நோன்பில் ஏற்படுற பிழைகளுக்கு ஒரு பரிகாரம், 2வது மிஸ்கின்களுக்கு அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கணும். இதற்காக கடமையாக்கிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, மண் அத்தாஹா கபல சலாத்தி, தொழுகைக்கு முன்பு யார் இதை நிறைவேற்றி விடுகிறாரோ, ஃபொஹிய ஜக்காத்துன் மக்பூலத்துன், அதுதான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஜக்காத்தாக ஆகும். இறைவனால் ஃபித்ரா என்று அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒமன் அத்தாஹா பாத சலாத்தி, தொழுகைக்கு பின்னாடி யார் அதை கொடுக்குறாரோ, ஃபொஹிய சதக்கத்தும் என்ன சதக்காத், அது பல தர்மங்கள், அது ஒரு தர்மம். சும்மா தர்மம் கொடுத்தாருன்னு அர்த்தம். சாதாரண நாட்களில் போய் தர்மம் கொடுப்பார்ல, அப்போ பெருநாள் அன்னைக்கு கொடுக்குறது வந்து தொழுகை முடிஞ்சிட்டா கொடுக்க, அது பித்ராவுடைய கடமை வந்து நீங்கள் எப்படியாச்சும் பதறி என்ன செஞ்சிடனே முன்னாடி கொண்டு சேர்க்கறதுக்கு பார்க்கணும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால், இது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, 1511வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், ஓ கானு யுத்தூன கபுலல் ஃபித்ரி பி யௌமின் அவ் யௌமைனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் இந்த ஃபித்ரா தர்மத்தை 1 நாள் அல்லது 2 நாளுக்கு முன்பே கொடுத்து விடுவார்கள். அது எண்டுக்கு தான் டைம் இருக்குது. முந்தி கொடுக்கலான்னு வழங்குது. பெருநாள் அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை தாண்டக்கூடாதுன்னு அர்த்தம். என்ன செய்யக்கூடாது, பெருநாள் தொழுகையை தாண்டி இதை கொடுக்கக்கூடாது. பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்யலாம், முதல் நாள் கொடுக்கலாம், அதுக்கு முதல் நாள் கொடுக்கலாம், அதுக்கு முதல் நாள் ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கபுலல் ஃபித்ரி பி யௌமின், ஃபித்ரு நோன்பு பெருநாளைக்கு 1 நாளைக்கு முன்னாடியோ, அவ் யௌமைனி 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது நடந்ததுனால இது வஹீயில் வந்துடும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி இருந்ததுனால இந்த ஃபித்ரா என்பதை முடிந்த அளவுக்கு முன்னாடியே கொடுக்கறது நல்லது. முன்னாடி தான் கொடுக்கணும். பெருநாள் அன்னைக்கு கொடுப்பதை விட அதிகபட்சமாக என்ன செய்யணும், முதல் நாள் ராத்திரியே கொடுத்துட்டா தான் அவனுக்கு யூஸ் ஆகும். பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி கருத்து என்னென்னா, இரவுல என்ன செய்யணும், அது முதல் நாளைக்கு கொடுத்துடணும். அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கூடுதலான ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால், ஃபித்ரா ஒருத்தர் கொடுக்குறார், அவர் இருக்கிற ஊரில் கொடுக்குறாருன்னு வைங்க, அப்போ ஒரு பஞ்சாயத்து வராது அவருக்கு. அப்போ எப்போ பெருநாள் அவருக்கு தெரியும். அதுக்கு முதல்ல என்ன செஞ்சிடுவார், அவர் கொடுத்துருவார். அப்போ அவர் பல ஊர்களில் ஃபித்ரா, நான் இங்கேருந்து வேறு ஊருக்கு நான் அனுப்புகிறேன், அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபித்ரா வசூலித்து நமக்கு அனுப்புகிறாங்க, அல்லது இங்கே உள்ள சொந்தக்காரங்களுக்கு ஃபித்ரா தர்மத்தை கொடுக்குறாங்க. அப்படியும் கொடுக்கலாம், அவங்களாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தார்கள்னு சொன்னால், அவங்க பெருநாள் நம்ம பெருநாளும் ஒரே மாதிரியாக ஒரே நாளில் வந்தால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஒரே நாளில் வரலன்னு வைங்க, அப்போ என்ன ஆயிரும், அவங்க பெருநாள் தொழுது அவங்க வந்து முந்தைய ஒரு நாளைக்கு முந்தைய தொழுதுருவாங்க. அவங்க தொழுகிற கணக்கெடுப்பதா, வாங்குறவன் தொழுகிற கணக்கெடுப்பதா? அதாவது முதல் நாள் அவங்க தொழுதுடுறாங்க, 2வது நாள் இவங்க தொழுகிறாங்க. யாரே வாங்குறவங்க. அதாவது அங்கேருந்து சென்னைக்கு அனுப்புகிறார், துபாயிலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு அனுப்புகிறார். துபாயில் வந்து ஒரு நாளைக்கு முந்தி பெருநாள், சென்னையில் ஒரு நாளைக்கு பிந்தி பெருநாள். அப்போ துபாயில் வந்து என்ன செய்கிறாங்க, பெருநாள் தொழுகை முடிக்கிற நேரத்தில் நமக்கு வந்து முதல் நாள் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பெருநாள் நாளைக்கு தானே பெருநாள், நாளைக்கு கொடுப்போம், நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னு சொன்னால் அவர் பெருநாளைக்கு பிந்தி தானே கொடுப்பீங்க. அவர் பெருநாள் தொழுதுட்டார்ல, முதல் நாள் 7 மணிக்கு வந்து முதல் நாள் 7 மணிக்கு தொழுகிறார். உங்களுக்கு இங்கே அதே நாள் 7 மணி வந்து ஒரு நாள் முந்தின 30வது நாளாக இருக்குது. உங்களுக்கு 30வது நாளாக இருக்கும், அவருக்கு என்னவாக இருக்கும், பெருநாளாக இருக்கும். அப்படி உலகம் பூரா அந்த பிறை பார்த்தல் அடிப்படையில் இந்த வித்தியாசங்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கியாம நாள் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது அவர் இந்த ஜக்காத்தை என்ன செய்கிறாருன்னா, பெருநாளைக்கு முந்தி கொடுக்க ஆசைப்படுறார். பெருநாளைக்கு முந்தி கொடுக்குறதா இருந்தால் அவரே கொடுத்துட்டாருன்னா முன்னாடி கொடுத்துருவார். அவரே கொடுத்தாருன்னா அவர் தான் தெரியுமே, அவர் தொழுகிறனால நம்ம இன்றைக்கி தொழுகிறோம், அதனால் என்ன செய்வோம், நம்ம ஜக்காத்தை கொடுத்துருவார். ஆனால் அமைப்பு ரீதியாக கொடுக்குறாங்க பாருங்கள், அங்கே தான் சிக்கல் வரும். அவராக கொடுக்குறாருன்னு அவர் தான் தெரியுமே, நம்ம இன்றைக்கி பெருநாள் தொழுகிறோம், பெருநாள் தொழு இத்தனை மணிக்கு தொழுகிறோம், நம்ம அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம்னு என்ன செய்வார், சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருவார். இப்போ அந்த மாதிரி கொடுக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அமைப்பு, சங்கம், இயக்கம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கே இந்த ஊர்களில் நிர்வாகிகள்னு இருப்பாங்க, அவங்க கையில் ஒப்படைச்சிருவாங்க, இந்தாங்க எங்கள் ஃபித்ரான்னு சொல்லி.
அவங்க இங்கே அனுப்பிவிட்டு என்ன செய்வாங்க, கொடுக்க சொல்லுவாங்க. அது இங்கே வந்து சேரும்போது என்னவாயிரும்னு கேட்டால் அவங்க தொழுது முடிச்சுருவாங்க. அவங்க முதல் நாள் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அவங்க டயத்துக்கு தந்துட்டாங்க. யார்கிட்ட நிர்வாகம் பண்ணுறவங்கள்ட்ட முன்னாடி தந்துட்டாங்க. மக்களுக்கு போணுச்சான்னா மக்களுக்கு போகலை. மக்களுக்கு எப்போ போகுதுன்னு கேட்டால், நம்ம வந்து அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பிறகு போய் கொடுக்க போகிறோம். நம்ம 10 மணிக்கு போனால் அவன் 7 மணிக்கே தொழுது விட்டான். அப்போ பெருநாளைக்கு முதல் நாள் நம்ம வந்து இப்போ பெருநாளைக்கு முதல் நாளாக இருக்கிறதுனால, பெருநாள் வரலைங்கிறதுனால ஒரு காலையில் 10 மணிக்கு போய் என்ன செய்கிறோம், ஒரு ஆளுக்கு ஃபித்ரா கொடுக்குறோம். அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு அவர் 7 மணிக்கு தொழுதுருப்பார். உங்களுக்கு பெருநாளைக்கு முதல் நாள், அவருக்கு அது பெருநாள். கொடுக்குறவருக்கு அந்த ஜக்காத்தை ஃபித்ரா விநியோகிக்கிறார்கள், அவருக்கு அது பெருநாளாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கொடுக்குறவர் வந்து தொழுகிறதுக்கு முன்னாடி கொடுக்கறது தான் நல்லது, அப்படிங்கிறதான் சரியான முறையும் கூட. இல்லைன்னா சாதாரண தர்மமாக போயிரும்னு ஒரு அச்சம் மூட்டப்பட்டு வேறு இருக்குது. ஏன்னா சுண்ணத்தான விஷயமா இருந்தால் சரி முன்னப்பண்ணு போயிடலாம். இது ஒரு கட்டாய கடமையாக ஆக்கிவிட்டு, அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது, ஜக்காத்தை மக்பூல் ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, சாதாரண தர்மமாயிரும்னு இருந்தால் அவர் மேலே ஒரு கொஸ்டின் வரும்ல, நீ கொடுக்கவில்லைன்னு ஆயிரும், நீ வந்து ஃபித்ரா சதக்கா கொடுக்கலன்னு ஆயிரும். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த அமைப்பு ரீதியாக செய்யக்கூடியவர்கள் வந்து அவங்க யார் அங்கேருந்து அனுப்புகிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், அவங்க தொழுவதற்கு முன்னாடியே வந்து, ஆனால் இவங்க தொழுவ முந்தி கொடுத்தாலே போதும், பெருநாள் இவங்க தானே கொண்டாட போகிறாங்க. இருந்தாலும் அவரை கொடுக்குறவரையும் ரெண்டு பேரையும் கவனிக்க வேண்டியதானே. அவரும் பெருநாள் தொழுவதற்கு முன்னாடி இவரும் பெருநாள் தொழுவதற்கு முன்னாடி கொடுத்துருங்க என்று வைத்தால்தான் இது வந்து என்ன, இந்த அர்த்தமும் சிலர் கொடுக்கலாம். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடிக்கு என்ன அர்த்தம், கொண்டாடுறவனுக்கு தானே. அவன் பெருநாள் தொழுதுக்கு பிறகு பெருநாள் தொழுது அப்பனடா கொடுக்குறேன்னு கேட்போம். அவன் தான் பெருநாள் நாளைக்கு தானே கொண்டாட போகிறான்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அந்த வாசகம் ரெண்டையும் தான் எடுக்குது. பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி என்கிற ஒரு வாசகம், இந்த வாங்குறவனுடைய பெருநாள் தொழுகைக்கு முன்னாடின்னு அர்த்தத்தையும் வச்சுக்கிடலாம், கொடுக்குறவனுடைய பெருநாள் தொழுகைக்கு முன்னாடிங்கிற அர்த்தத்தையும் இதுக்கு வச்சுக்கிடலாம். ரெண்டு அர்த்தம் இருக்கும்போது நான் இதை வச்சுக்கிறேன்னு போவதை விட 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி முடிவு எடுத்தால் தான் பேணுதல். அவருக்கும் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துருவோம், நம்மளுக்கு பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி இருக்கணுமாக இருந்தால் நம்ம இங்கேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபித்ராக்களை நீங்கள் பெருநாளைக்கு என்னை ராத்திரி கூட கொடுங்க, நாளைக்கு பெருநாள் ராத்திரி வரைக்கும் கொடுங்க. அங்கேருந்து வரக்கூடிய ஃபித்ராக்கள் வெளிநாட்டை வறுமை என்று சொன்னால் அதை நடத்தக்கூடியவர்கள், நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் என்ன செய்யணும், முதல் நாளே கொடுத்துடணும். முதல் நாள் வந்து என்ன செஞ்சிடணும், அந்த அவங்க பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும் கொடுத்தா தான் அவங்க பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்ததாக வரும். அதை ஒரு கவனத்தில் வச்சுக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம அப்படி தான் குடிமை வைப்போம். வெளிநாட்டிலேருந்து அனுப்பிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே நமக்கு தெரிவிப்பாங்க. நம்ம சில கிளைகளுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அங்கே 10,000 ரூபா ஃபித்ரா உங்கள் ஊருக்கு ஒதுக்கி இருக்குது, நீங்கள் அதை செலவழிச்சிக்கிட்டு நம்ம ஒரு கிளைக்கு சொல்கிறோன்னு வைங்க. அப்படி சொல்கிறத நம்ம எப்போ சொல்லணும்னு கேட்டால், அவன் தர்றவங்களை கணக்கு பண்ணணும். லோக்கலில் உள்ள ஃபித்ரா வசூல் பண்ணுறோம்ல, அதுக்கு பிரச்சனை இல்லை. லோக்கல் பெருநாப்படியே தான் உங்களுக்கு தருவாங்க. இங்கே உள்ளவங்க ஃபித்ரா கொடுக்குறாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு வந்து இவங்க உள்ள பெருநாளைக்கு கொடுத்தாலே போதும், இங்கே உள்ள பெருநாளைக்கு முந்தி கொடுத்தா போதும். ரெண்டும் கலந்து இருக்கும் பொழுது வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து நமக்கு முந்தி தொழுதவர்கள், வெளிநாடுங்கிற கணக்கு இல்லை, உள்நாட்டிலே நமக்கு முந்தி சில பேர் வேறு நிலைப்பாட்டில் இருப்பாங்க, முந்தி தொழுகிறவர்களாக இருப்பாங்க. முந்தி தொழுதவர்கள்ட்ட இருந்து ஃபித்ராக்கள் வறுமையானால் அவங்க தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யறோன்னு கொடுத்துடணும். ஏன்னா அந்த தொழுகை நிறைவேற்றுவதற்கு முந்தி கொடுக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன் ஆக்கப்படுது. இபாதத்தை அவர் தான் செய்கிறார், நம்ம வாங்குகிற ஆளுக்கு தான். ஃபித்ராங்கிற சதக்கா யார் கொடுக்குறார் அவர் தான் இபாதத்தை செய்கிறார். வாங்குறவர் என்ன இபாதத்தில் இருக்குது. அப்போ வணக்கம் செய்கிறவருக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்படுதல்லாம் இருக்குது. அப்போ தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தா தான் ஏற்றுக்கொள்ளப்படும் இருந்தால் அவர் தொழுகைக்கு முன்னாடி கொடுப்பதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபித்ராக்களாக இருந்தால் என்ன செய்யணும், நம்ம எந்த சங்கமாக இருந்தாலும், எந்த இயக்கமாக இருந்தாலும், எந்த ஜமாத்தாக இருந்தாலும் அவங்கள அனுசரித்து நம்ம என்ன செய்யணும், அதை மக்களுக்கு விநியோகித்து விட வேண்டும் என்பது முக்கியமாக அறிந்து கொள்கிற ஒரு விஷயம். அடுத்து வந்து இந்த பெருநாள் தொழுகையெல்லாம் வந்து இந்த ஃபித்ரா சதக்காங்கிறது யாருக்காகவெல்லாம் கொடுக்கணும், யார் மீது கடமை இல்லை. அது தான் சக்தி உள்ளவர்னு ஆகிடுச்ச. யாருக்காக நபர் தலைக்கு கொடுக்க வேண்டிய தர்மம் இது. ஃபித்ராங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குற தர்மம் கிடையாது. ஒவ்வொரு தலையை எண்ணி என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ யாரெல்லாம் தலை என்றது என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரில் 1503வது ஹதீஸில் இருக்கிறது, அலல் அபுதி, ஒரு மனிதர் வந்து ஒரு அடிமையை வைத்திருக்கிறார், அந்த அடிமைக்கு அவர் கொடுக்கணும். நான் எனக்கு ஒரு அந்த காலத்தில் இப்போ இல்லை, அடிமையாக வச்சுருந்தேன்னு சொன்னால் அந்த அடிமைக்கு சுய சம்பாத்தியம் இருக்காதுல்ல, அந்த அடிமைக்காக வேண்டி நான் என்ன செய்யணும், அந்த ஃபித்ராவை நான் முதலாளிக்காரன் கொடுக்கணும். அதே மாதிரி ஆண் பெண் எல்லாருக்குமே கொடுக்கணும். சகீர் கபீரி, சிறியவர் பெரியவர் எல்லாரும் கொடுக்கணும். மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களாக இருந்தால், வாப்பா வந்து முஸ்லீம் அல்லாதவர் இருக்கார், வசதி ஏற்றவர், அவருக்காக நம்ம கொடுக்க தேவையில்லை.
அல்லது வாப்பா இஸ்லாத்தில் இருக்கார், மகன் இஸ்லாத்தில் இல்லை, மகனுக்காக இவர் கொடுக்கணும்னு அவர் முஸ்லீம் தானே கடமையை, அவர் முஸ்லீமே இல்லைன்னு அவருக்காக கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ நம்ம பொறுப்பில் யாரெல்லாம் இருப்பார்களோ அத்தனை பேருக்காகவும் என்ன செய்யணும், ஃபித்ராங்கிறது கொடுக்கணும். அந்த கொடுக்குறதுக்கு தலைவர் மீது தான் என்ன செய்யும், ஒவ்வொரு ஆளுக்கும் கடமையாக இருந்தாலும் அவர் பொறுப்பில் உள்ளவர்களாக இருந்தால் அந்த பொறுப்பேற்று கொண்டவர்களுக்கு தான் கடமையாயிரும். இப்போ மனைவிக்காக என்ன செய்வார், கணவர் கொடுப்பார். அதே மாதிரி 2 பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அவர் தான் கொடுக்கணும். அப்போ ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளோ உண்டு மார்க்கத்தில் அளவு பின்னாடி நம்ம சொல்லுவோம். அந்த அளவு பிரகாரம் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த 10 பேருக்கும் கொடுத்துடணும். 10 பேருக்காக. அது யாருக்காக கொடுக்கணுங்கிற விஷயம், யாருக்காகனா அடிமை உள்பட எல்லாரையும் லிஸ்ட்டில் சேர்த்துடணும். குழந்தைகள், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அல்லல் அப்தி உல் ஹுர்ரி வ தக்கரி உல் உன்சா, அடிமைகள், அடிமை இல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், ஒரு சகீரி உல் கபீரி, சிறியவர் பெரியவர்கள், மினல் முஸ்லிமீன, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் என்ன இருக்கிறது, இந்த ஃபித்ராங்கிறது கடமை. ஃபித்ராவை கடமையாக்கியிருக்கிறான். இவ்வளோ பேருக்கு நம்ம கொடுக்கணும். அவ்வளோ பேருக்கும் இல்லை, அவ்வளோ பேருக்காகவும் அவங்களே கொடுத்துடக்கூடாது, நம்ம பிள்ளைக்கு கொண்டு கொடுத்துடக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், அதை கொடுத்து விட வேண்டும். இதில் ஒரு சில விஷயம் கேட்பாங்க. என்னென்னு கேட்டால், ஒரு பெண்ணு கர்ப்பிணியாக இருக்கா, கற்பத்தில் உள்ளதும் கொடுக்கணுமாண்டு. அதெல்லாம் தேவையற்ற கிடையாது. சிறுவரில் வராது, வெளி உலகத்துக்கு வந்தால் தான். வெளியே ஒரு குழந்தை இருக்குமா, 2 குழந்தை இருக்குமா, என்ன கணக்கு நமக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது. வயிற்றில் இருக்கும்போது அக்கிகா கொடுப்பீங்களா? அக்கிகா ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளைக்கு இருக்குது, வயிற்றில் இருக்குது, அக்கிகா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அக்கிகா எப்போ கொடுப்போம், பெற்றவனை தான். அதனால் கருவறையில் உள்ளதெல்லாம் கணக்கு கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னா விட்டுருங்க, பிறந்த அடுத்த வருஷம் கொடுத்துட்டு போகிறோம். பிறந்த பிள்ளைகளுக்கு தானே செய்யணும் கணக்கே தவிர வயிற்றில் உள்ளதுக்கு ஃபித்ரா கொடுக்க சொல்லி எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது, லாஜிக்கு படியும் கிடையாது. ஒரு ஆளு கொடுன்னா வெளி உலகத்துக்கு வந்தால் தான் ஒரு ஆள். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டார், கணக்கில் மக்கள் தொகை கணக்கு எடுக்கும்போது வயிற்றுள்ள சேர்த்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போவானா? அவங்க வீட்டில் 5 பேர்னு சேர்ப்பானா? 4 தான் எடுத்துகிட்டு போவான். வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்குது 5ன்னு எழுதிட்டு போக மாட்டான்ல. 5ன்னு எப்படி 2 பிள்ளை இருந்தால் என்ன செய்யுங்க, 3 பிள்ளைலாம் ஒரு 8ன்னு எழுத முடியுமா? அதை செய்ய முடியாது. அது உலகத்துலேயும் கிடையாது, பொதுவான மக்களுடைய புரிதல்லையும் அது கிடையாது, ஹதீஸ்லேயும் கிடையாது. உலக நிர்வாக நடைமுறையிலையும் வயிற்றில் உள்ளதை கணக்கில் என்ன செய்ய மாட்டாங்க, லிஸ்ட்டில் ஜனத்தொகையை கணக்கு எடுக்கும்போது எடுக்க மாட்டாங்க. அதனால் கற்பில் உள்ளதெல்லாம் கருவில் உள்ளதுக்கெல்லாம் இருக்கான்னு தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறாங்க. அது தேவையற்றது. எதை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, கொடுக்க சொல்லியாச்சு, ஃபித்ரா கொடுக்க சொல்லியாச்சு. அப்போ எத்தனை பேர் தலை இருக்குன்னு எண்ணி பார்த்து எல்லாருக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணும். சக்தி அவங்க தீர்மானிச்சுக்கணும். நமக்கு 7மா நமக்கு 7ஆதா, அது அவங்கவுங்களா தீர்மானித்து என்ன செய்யணும், 7ங்கிறவங்க கொடுக்க வேண்டியதான். அல்லாட்ட பதில் சொல்லணும்ல. 7ங்கிறவனே 7ஆதுன்னு நினச்சிக்கிறக்கூடாது. அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லா ஏற்றுக்குருவானான்னு சிந்திச்சு பார்த்து, நம்ம 7ஆதுன்னு சொன்னால் நல்லா ஒத்துக்குருவானா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ஆக நமக்கு 7மான இயலும், நமக்கு நம்ம 7ஆதுன்னு சொன்னால் அல்லா ஒத்துக்கிற மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். அல்லாவுக்கு பயந்து செய்கிற காரியம் தானே இது, உலகத்துக்கு பயந்து செய்கிற காரியம் இல்லை. அல்லாவுக்கு பயந்து செய்கிற காரியம் போது என்ன செய்யணும், நமக்கு 7ம் நமக்கு 7ஆதுங்கிறது அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கொள்ளணும். 7ம் நினைக்கிறவங்க மீது கடமை. 7ஆதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நிஜமாக அப்படி இருந்தால் அவங்க மீது அல்லாஹ் எந்த குற்றமும் பிடிக்க மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்னவெல்லாம் கொடுக்கலாம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்துக்கிட்டு உணவுப் பொருளாக இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம அரிசி கோதுமையை மட்டும்தான் வழங்கி வச்சுருக்கிறோம். வித்துறானா என்னது, வடநாட்டில் உள்ளவங்களாக இருந்தால் கோதுமையை கொடுப்பாங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்களாக இருந்தால் என்ன செய்கிறாங்க, அரிசியை கொடுப்பாங்க. இந்த 2 தான் என்ன வச்சுக்கிறோம், உணவு இருக்குது. இந்த 2 உணவில் தான் நம்ம மொத்தமாக நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். டெய்லி உணவாக அது தான் இருக்குது. அன்றைய காலத்தில் என்னென்னு கேட்டால் பேரிச்சம்பழமே உணவாக இருந்துச்சு. அப்போ ரசுல்லா காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, கோதுமை 2 வகையான கோதுமை இருந்துச்சு. ஒன்று அந்த தோலோடு உள்ள கோதுமை, நெல் மாதிரி. இன்னொன்று அரிசி மாதிரி, அது தோல் நீக்கப்பட்ட கோதுமை. நெல்லாக இருக்கும்போது தோலோடு உள்ளதாக இருக்குது, அது தோலை உரிச்சிட்டா உள்ள அரிசியாக இருக்குல்ல, அந்த மாதிரி கோதுமையிலையும் இருக்கிறது. கோதுமையில் தோலோடு உள்ள ஒரு கோதுமை, தோல் நீக்கப்பட்ட கோதுமை. இந்த 2 வகையான கோதுமை இருக்குல்ல. அப்போ 2 கோதுமையுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உணவாக உட்கொள்வாங்க. இதையும் கொடுப்பாங்க, அதையும் கொடுப்பாங்க. பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பாலாடை கட்டி வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெயை கூட உணவாக சாப்பிடுவாங்க. அதை கொடுத்துருக்குறாங்க ஒரு சாகு. அதாவது நிறைய மாடுகள் வளர்க்குறவங்க, நிறைய ஒட்டகங்கள் வைத்திருக்கக்கூடியவங்க அந்த பால்லேருந்து என்ன செய்வாங்க, வெண்ணெய் எடுத்து நிறைய வச்சுருப்பாங்க. அந்த வெண்ணெயிலேருந்து ஒரு மரக்கா ஒரு சாகு கொடுத்துட்டாலும் என்ன ஆயிரும், அவங்களுக்கு அந்த ஃபித்ரா கடமை நீங்கிடும். அதுவும் ஒரு உணவாகத்தான் காட்டப்படுகிறது. பேரிச்சம்பழம், திராட்சை பழம், திராட்சை பழத்தை, திராட்சைன்னா அந்த ஜபீப்னு உலர் திராட்சை, கிஸ்மிஸ், உலர்ந்த திராட்சை இருக்குது இல்லையா, கிஸ்மிஸுமாங்கல்ல, அந்த திராட்சை என்ன செய்வாங்கன்னா அதையும் ஒரு சாகு கொடுப்பாங்க. அந்த சாகுங்கிறது அளவு பின்னாடி நான் சொல்கிறேன். அந்த கொடுக்க வேண்டிய அளவுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அரிசியை கொடுப்பாங்க,
கொஞ்சம் பேர் கோதுமையை கொண்டாந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் பேர் பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் பேர் திராட்சையை கொண்டாந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் பேர் வெண்ணெயை கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் எதுவோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இதைத்தான் கொடுக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படல. எந்த உணவாகவும் இருக்கலாம். அந்த காலத்தில் இதெல்லாம் உணவாக இருந்துச்சு. அந்த காலத்து மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சாப்பாடே கிடைக்காம வெறும் பேரிச்சம்பழமே முழு உணவாக இருந்தது. அப்படியான ஒரு திராட்சை பழமே உணவாக அதை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு படுத்துருவாங்க. அப்படி உணவாக இருந்த காரணத்தினால இது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க என்ற ஒரு செய்தி புகாரில் 1506வது ஹதீஸில் இருக்குது. இப்போ நம்ம காலத்தில் நம்ம இங்கே வாழ்ந்துற மக்களுக்கு கொடுப்பதாக இருந்தால், இங்கே இதெல்லாம் கொடுத்தா உணவு ஏற்றுக்கிற மாட்டான். இது உணவு பேரிச்சம்பழத்தை கொடுத்தா உணவு மனுஷன் ஒத்துக்கிறோம், நம்ம சாப்பிடுவோமா? உணவாக எடுத்துக்கிற மாட்டோம். உணவுக்கு அது உணவாக அவங்க பழகி இருந்தாங்க. பாலே உங்களுக்கு உணவாக இருந்துச்சு, பேரிச்சம்பழமே உணவாக இருந்துச்சு. ஒருவேளை பால், ஒரு ஆட்டுப்பால் கிடைச்சா குடிச்சு படுத்துட்டு அதான் சாப்பாடு. அவங்களுக்கு மறு சாப்பாடை எதிர்பார்க்க மாட்டாங்க. ரசூல்லா பல நாட்கள் செஞ்சுருக்காங்க, ஒரு குவளை பால் குடிச்சிட்டு அதோட படுத்துருவாங்க, அதான் சாப்பாடை. அப்போ அந்த மாதிரி சகாபாக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அந்த காலத்துலலாம் இருந்துச்சு. உணவு என்ற விஷயமே இப்படி தான் இருந்துச்சு. வகை வகையாக சுமைத்து அந்த சுவை ஏற்றி உயர்தரமான சாப்பாடுகள் சாப்பிட்ற வழக்கம்லாம் கிடையாது. இப்போ நம்ம காலத்தில் உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இங்கே தமிழகத்தில் அரிசியாக தான் இருக்குது. அரிசியை தவிர வேறு எதை நீங்கள் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, உணவுண்டு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் உணவை 3 வேளையும் சாப்பிட்றது அரிசி தான். அரிசி அல்லது அரிசியிலேருந்து செய்த பொருள்கள், குறைவாக கோதுமை, அதிகமாக அரிசியிலேருந்து செஞ்ச சாதம் அல்லது தோசை, இட்லி, இதெல்லாம் அரிசி தானே. அது மாதிரி எல்லாமே அரிசியிலேருந்து செய்யக்கூடிய உணவுகளை தான் நம்ம உட்கொள்கிறோம். குறைவாக என்ன செய்கிறோம்னா, கோதுமையிலேருந்து சப்பாத்தி, புரோட்டா, இதெல்லாம் என்ன செய்கிறோம், கோதுமையிலேருந்து செய்யக்கூடியது, இதை சாப்பிட்டுக்கிறோம். அப்போ இந்த உணவுகள் ஒரு 80-90% அரிசி உணவாக இருக்கிறது, குறைவாக கோதுமை உணவாக இருக்குது. இந்த ரெண்டை தான் நம்ம கொடுத்தா அர்த்தமாக இருக்கும். நம்ம கணக்கு பண்ணி கொடுக்குறத என்ன செய்யக்கூடாது. அது பேரிச்சம்பழம், இது கிஸ்மிஸ்லாம் பண்ணால் காசு ஜாஸ்தியாக போயிடும். அரிசி ரேட்டுங்க இது ஒரு 2.5 கிலோவுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்குங்க. 2.5 கிலோ பேரிச்சம்பழம் காசு எவ்வளவு, 2.5 கிலோ கிஸ்மிஸ் பழத்தினுடைய காசு எவ்வளோன்னு கேட்டால் 1000 ரூபா 1500 அந்த மாதிரி போயிடும். அவ்வளோ கொடுக்க வேண்டி வந்துடும். அது நமக்கு நம்ம உணவாக நம்ம உட்கொள்ளலை. நம்ம உணவை உட்கொள்ளும் இல்லை, அந்த கணக்கெல்லாம் போட முடியாது. நம்ம இதை தான் போடணும். நம்ம உணவாக கொடுக்கறது அரிசி தான். அப்போ அரிசியிலேருந்து தான் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னாலும் அதில் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போட்டுடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு கேட்டால், சான் மின் தாமின், உணவில் ஒரு அவ்வளோதான். அதுக்கு விளக்கமாக இதெல்லாம் வருது. அது உணவாக இருக்கணும். உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய இதிலேருந்து என்ன செய்யணும், உளுந்துலேருந்து ஒரு கொடுக்கக்கூடாது. உளுந்தை நம்ம உணவாக ஒரு துணைக்கு தான் எடுத்துக்கொள்வோமே தவிர அதையே முழு சாப்பாட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். கடலைப்பருப்புலேருந்து ஒரு மரக்கால் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அது உணவாக உட்கொள்கிறது இல்லை. அது ஒரு சைடு டிஷ்க்கு அதை செய்யணும், அது பயன்படுத்திக்கிறோம். அதையே முழு சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட மாட்டோம். அது ஹதீஸில் வர்றது வாசகம் என்னென்னு கேட்டால், சான் மின் தாமின், உணவிலிருந்து ஒரு என்ற ஒரு அளவு, அந்த அளவு என்னென்னு பின்னாடி சொல்கிறோம். ஒரு என்ற அளவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு விளக்கமாக தான் என்ன வருதுன்னு கேட்டால், தீட்டப்படாத கோதுமை, பேரிச்சம்பழம், வெண்ணெய், கிஸ்மிஸ்ஸு, இதெல்லாம் நாங்கள் ஃபித்ரா ஜக்காத்து கொடுப்போம் அப்படிங்கிறது வருது. இது புகாரில் 1506வது ஹதீஸ்லையும் 1510வது ஹதீஸ்லையும் வருகிறது. இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, இப்போ பணமாக கொடுக்கலாமா? ஏன்னா ஹதீஸில் எடுத்திங்கன்னா திர்ஹமாக கொடுத்தாங்கன்னு வரவே இல்லை. எந்த ஹதீஸை தேடி பார்த்தாலும் திர்ஹமாக கொடுத்தார்கள், தீனாராக கொடுத்தார்கள் என்று 2 காசு இருந்துச்சுல. ரசூல்லா காலத்தில் காசு இல்லாமையெல்லாம் இல்லை, இருந்துச்சு. வெள்ளி காசு, தங்க காசுன்னு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபித்ராவுக்கு என்ன செஞ்சதில்லை, இத்தனை திருகம் வந்தாங்க ஃபித்ரா என்று திருகமாக கொண்டு போய் கொடுத்ததாக ஒரு ஆதாரத்தையும் நம்ம பார்க்க முடியலை. தீனார் கொடுத்ததாகவும் இல்லை. இதை வைத்து கொண்டு அதிகமான பேர் சில மதுஹபில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காசாக கொடுக்கக்கூடாது, இந்த உணவு பொருளாகத்தான் கொடுக்கணும், அதாவது நம்ம அரிசியை தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்க. நம்ம அரிசின்னு வச்சுக்கிறோங்களேன், நம்ம அரிசியை தான் கொண்டு என்ன செய்யணும், அது தர்மமாக கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தில் சொல்கிறாங்க. இந்த கருத்து மேலோட்டமாக பார்த்தா சரி மாதிரி தெரியுது. ஏன்னா ரசூல்லா காலத்தில் கொடுக்கல, இல்லை ரசூல்லா காலத்தில் கொடு. ஆனால் ரசூல்லா காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த காசை கொடுத்து எந்த சந்தையில் போய் வாங்குவாங்க, பொருளுக்கு பொருள் தான் மாற்றிக்கிடுவாங்களே தவிர அந்த மாதிரியான மாற்றக்கூடிய ஒரு அம்சம்லாம் இல்லை. அதனால் அவங்க உணவாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பணமாக கொடுத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பணம்ங்கிற ஒரு பொருள் கிடையாது. இந்த பணம் என்பது அது ஒரு பொருள். அது பல பொருளையும் வாங்குவதற்குரிய ஒரு மதிப்பு தான். அது
ரூபாய் என்பது என்னது, அதுக்கு ஒரு மதிப்பு தான் இருக்கே தவிர அது வந்து உண்ணக்கூடிய பொருளோ அது ஒரு வேறு பயன்படுத்துகிற நகையை செஞ்சு டாலர் மாதிரி போட்டுக்க முடியுமா? 2000 நோட்லேயே மாலை போட்டுக்கிற மாதிரி அது கோமாளியாட்ட கருது வாங்கி அது தங்கத்தை போடுற மாதிரி இப்போ அணிய முடியுமா அல்லது உண்ண முடியுமா? அது ஒரு சும்மா பேப்பர் தான். இப்போ பணம் என்பது வந்து எதுவாக வேண்டாலும் மாறக்கூடியது. அப்போ நீங்கள் உணவாக கொடுக்குற உணவு வாங்கலாமா? என்ன உணவை தான் கொடுத்துருக்கேன்றலாம்ல, உணவை தானே கொடுக்கணுங்கிற, இந்த இதை கொடுத்து எந்த உணவுகளும் வாங்கிக்க. அப்போ உணவு மாற்றினா அதுவும் நம்ம ரூபாயை கொடுத்தல் என்பது வந்து வேணுங்கிற உணவு கிடைக்கும். அப்போ வேணுங்கிற உணவு அதை கொண்டு ஒரு வாங்கி கொள்வார்கள். அப்போ நம்ம குறிப்பிட்ட பொருளை கொடுத்தா தான் கேள்வி வரும். நான் வந்து இதை நான் கத்திரிக்காய் வாங்க நினச்சேன், உருளைக்கிழங்கு கொடுத்தேன்னு கேட்பான். இது அப்படிப்பட்டதில்லை. நீ என்ன வேணாலும் வாங்கிக்கடா, அந்த இருக்குது 100 ரூபா கையில் கொடுத்துட்டோம், இதை கத்திரிக்காய்னு நினச்சிக்கலாம், இதை உருளைக்கிழங்காவும் எடுத்துக்கொள்ளலாம், இது தக்காளியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், எதை வேணாலும் வாங்கலாம்ல. என்ன நினைக்கிறோமோ அதை வாங்கலாம். அப்போ இந்த ரூபாய் என்பது அது ஒரு மதிப்பை காட்டக்கூடிய ஒரு அடையாள சின்னம் தானே தவிர அது ஒரு பொருள் கிடையாது. பணம் என்பது ஒரு பொருள் கிடையாது. அதனால் இந்த பணமாக கொடுத்தல் வந்து என்ன செய்வாங்க, ரசூல்லா காலத்தில் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்பார்கள். அது நம்ம அப்போ அந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் இந்த ரூபா நோட்டு மாதிரி பழக்கம் வந்து இந்த சிஸ்டம் இருந்தால் இது தான் ரசூல்லா அடைஞ்சிருப்பாங்க, பயன்படுத்திடுவாங்க. எல்லோரும் அப்படி தானே பயன்படுத்துகிறோம். எல்லோரும் ரூபாயை கொண்டு தானே அனைத்து காரியங்களையும் ரூபாயை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருளை கொண்டே பொருளை எந்த வாங்க கிராமங்களோட போய் இல்லாமல் போயிடுச்சு. அந்த காலத்தில் கிராமங்களோட பண்ட மாற்றம் என்ன செய்வாங்க, விவசாயத்தில் உளுந்து வாங்கி கொண்டு அந்த கடையில் கொடுத்துட்டு எங்களுக்கு அரிசியை தாங்கன்னு கேட்பாங்க, அரிசியை கொடுத்துட்டு புளியை தாங்கன்னு கேட்பாங்க. அந்த இதெல்லாம் கூட இப்போ இல்லாமல் போயிடுச்சு. பண்ட மாற்றங்கிறது உலகம் பூரா ஒழிஞ்சு போச்சு. ரசூல்லா காலத்தில் இப்போ இருந்தாலும் ரசூல்லா தான் செய்வாங்க. ரசூல்லா இப்போ இருந்தால் கூட என்ன செய்வாங்க, எல்லாமே சில இதுதான் உலகத்தினுடைய பொருளாதாரமே இதுதான் ஆயிடுச்சு. பணத்தை கொண்டு தான் எல்லாமே எடுக்க முடியுது. அதனால் பணமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க தவறான வாதத்தை வைக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து பிரகாரம் வச்சிங்க என்று சொன்னால் ஏற்கனவே அந்த ஜக்காத்துலேயும் கேட்டிருக்கிறோம். அப்போ பணம் வச்சுக்கிறோன்னு ஜக்காத்துலன்னு சொல்லு. ரசூல்லா காலத்தில் வந்து பணம் இருந்துச்சா? பணம் ரூபா நோட்டு கிடையாது. அப்போ 1 கோடி ரூபா கேஸ் வச்சுருக்கான், உனக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஏன்? ரசூல்லா காலத்தில் கேஸு கிடையாது, அதுக்கு ஜக்காத்து கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அது கேஸுங்கிறது எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம். எதனால் ஜக்காத்து இருக்குங்கிறோம்? இந்த 1 கோடி ரூபாய் என்பது 1 கோடி ரூபாயுடைய மதிப்புக்கு தங்கம்னு வச்சுக்கிடலாம், 1 கோடி ரூபா நகைக்கு மதிப்புடைய வெள்ளின்னு வச்சுக்கிடலாம், 1 கோடி ரூபா மதிப்புடைய இடம்னு வச்சுக்கிடலாம், 1 கோடி மதிப்புடைய அரிசின்னு கூட வச்சுக்கிடலாம், என்ன வேணாலும் வச்சுக்கிடலாமே. இந்த காசுங்கிறது வந்து நம்ம நினச்சதாகலாம் மாறும். என்னத்தை நினைக்கிறோமோ அதுவாக வேணால் மாறக்கூடிய தன்மை எதுக்கு உண்டு? இந்த பணத்துக்கு ரூபா நோட்டுக்கு உண்டு. அதனால் பணமாக கொடுக்கலாமாங்கிறத ஒரு விவாத பொருளை ஆக்கவே கூடாது. ஆக்கினாங்கன்னா என்ன செஞ்சுறேன், காசை வச்சு ஜக்காத்து கூட அதுக்கும் சொல்லுங்கன்னு, அது இந்த காலத்தில் அப்படி தான் செய்யணும்பாங்க. அதுதான் இப்போ இதுக்கு சிந்திங்க. அந்த மாதிரி இந்த காலத்தில் ரூபாய் வச்சுருந்தா கொடுக்கணுங்கிற இல்லைங்க, இந்த காலத்துக்கு நீ மாற்றுறீங்க. அப்போ இந்த காலத்தில் இதான் நல்லது. இன்னும் சொல்ல போனால் அரிசியாக கொடுக்குறேன்னு வைங்க, ஏழைக்கு தேடி போய் நீ கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு அரிசி சாப்பிடுவீங்க, இவர் ஒரு அரிசி சாப்பிடுவார், இவர் ஒரு அரிசி சாப்பிடுவார், 3 பேரும் ஒருத்தன் கொண்டை வைங்கலாம். 3 பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணுவான். அவன் முதல்ல பிச்சைக்காரன் வாங்கி எடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் எல்லாம் கலந்து போய் அப்படி தான் போயிடும். ஒருத்தனுக்கு ஒரு காசாக கொடுத்தீங்கன்னா அவன் என்ன அரிசி வேணும் ஒரே மாதிரி அரிசியை வாங்கிக்கிடுவான், உயர்தர அரிசியை வாங்கிக்கிறோம், மட்டத்தை வாங்கிக்கிறோம், ஒரு அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். ஒரு 25 பேர் ஒருத்தனுக்கு ஃபித்ரா கொடுக்குறாங்க, 25 வகை வெரைட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எப்படி போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது? அந்த அரிசிக்கு இந்த அரிசி மேட்ச் ஆகுமா? இதை கலந்து போட்டால் சமைக்க முடியுமா? ஒரு யூனிஃபார்மாக இருக்கணுமா இல்லையா? அப்போ யோசித்து பார்க்கும் பொழுது இந்த உணவாக கொடுக்குறது வந்து இந்த காலம் அப்படி இருந்தால் அப்படி தான் கொடுக்கணும். இந்த காலமும் அதே மாதிரி காலமாக இருந்தால் அப்படி தான் கொடுக்கணும். இப்போ அதை விட அட்வான்ஸாக ஒரு உலகத்தில் சிறந்த விஷயங்கள் வந்தால் எடுத்துக்கிற வேண்டியதானே. உலகத்தில் ரசூல்லா காலத்தில் இருந்ததை விட சிறந்த ஏற்பாடு வந்தால் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி கட்டத்தில் உட்காந்துருக்குறோம். ஏசிலாம் உட்காந்து ரசூல்லா காலத்தில் இல்லை, நம்ம பயன்படுத்துகிறோம்ல. அப்போ ரசூல்லா காலத்தில் ஏசி போட்டாரான்னு கேட்குற மாதிரி இருக்குது. ரசூல்லா காலத்தில் ஏசி இல்லைப்பா, இருந்தால் போட்டிருப்பாங்களா இல்லையா? சரியான வெக்கை காலமாக இருந்தால் என்ன செய்வாங்க, மக்களுக்காக வேண்டி போட்டு தான் இருப்பாங்க. ரசூல்லா காலத்தில் கார் இருந்துச்சான்னு கேட்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ரசூல்லா காலத்தில் வந்து மார்க்கம் தான் கூடக்கூடாது, மார்க்க விஷயந்தான் கூடக்கூடாதா தவிர உலகத்தினுடைய விஷயங்கள் வந்து என்ன செய்யும், அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பல விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிரும். இந்த ரூபா கூட இப்போ இல்லாமல் போச்சுல, ரூபாயே தேவையில்லை. இப்போ எல்லாமே என்ன நம்பரை வச்சுக்கிட்டா இப்போ போட்டு விட்டுக்கிறோமே, ஒன்றுமே இல்லை, ஃபோனை வச்சுக்கிட்டா அவ்வளோ லேவாதேவையும் பண்ணலாமே. அப்போ அந்த மாதிரியா ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரூபாயும் கூட இல்லாமல் போயிடும். பணமாக கொண்டே கொடுக்க மாட்டோம். ஃபோன் நம்பரை சொல்லுங்கள், ஜிபே நம்பரை சொல்லுங்கள், ஒரு பட்டனை செலுத்தும் அவனுக்கு ரூபா போயிடுச்சு. ஒன்றும் போகல, நம்பர் தான் போகுது, ஒன்றும் போகல, நம்பர் தான் போகுது. அதை கொடுக்குறோம், அது ஒரு நம்பரை தந்தானே சொல்லுவோம். அது என்ன அதை எடுத்துக்கிறோம், நீங்கள் கொடுக்குறதுக்கு வந்து எந்த மதிப்பாக வேணாலும் எடுத்துக்கலாம், அதை கொண்டு வாங்க முடியும். அதனால் பணமாக கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து தவறான வாதம். அதுதான் சிறந்தது. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு அந்த சோறு கிடைச்சா போதுங்கிற ஒரு காலம், அன்றைய ரசூல்லா காலமும் சரி, அதை ஒட்டி வந்த ஒரு 200 வருஷ காலமும் சரி, சாப்பாடுக்கு மட்டும்தான் மனிதர்கள் வந்து சம்பாதிச்சாங்க.
வேறு ஒன்றுலாம் அவங்களுக்கு வேறு எந்த ஒரு தேவைகளும் இருக்கவில்லை. இன்றைக்கி வந்துக்கிட்டு ஒரு மனிதனுக்கு தேவை ஜாஸ்தியாக இருக்கிறது. சாப்பாடு மட்டுமா நமக்கு வேணும்? சோறு மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை. உடையை விட்டுருவோம். உடை தவிர அது 2 தவிர எத்தனை விஷயங்கள் வச்சுருக்குறோம். ஃபோனே தேவை இருக்குது, அவசியமானது நமக்கு இருக்கிறது. சாப்பாட்டில் எத்தனை வகை வகையான வெரைட்டிகள் நமக்கு தேவைப்பட்டு இருக்கிறது. ஃப்ரிட்ஜ் என்றும் வாஷிங் மிஷின் என்றும் பல தேவைகள் நமக்கு இருக்கிறது. வருமானே பெருச்சமலை சாப்பிட்டவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி பெருநாள்னா இறைச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டோங்கிற அளவுக்கு ஒரு கட்டாய கடமை மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம். இந்த காலத்தில் அப்படி கிடைக்கிறதுனால, ரசூல்லா காலத்தில் அப்படி இருந்தால் அவங்களும் தான் சாப்பிட்ருப்பாங்க. அந்த காலத்து சூழ்நிலைக்கு அதை தான் செய்ய முடியுமே தவிர, இந்த காலத்தில் பணம் பெருகிட்டதுனால எல்லாம் அவங்கள்ட்டையும் பெருகி இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் பெருநாளை கொண்டாடுறவன் வந்து ஒரு கொஞ்சம் இறைச்சி வாங்க நினைப்பான், கொஞ்சம் ஒரு பிரியாணி செய்ய நினைக்குவான். பிரியாணி செய்ய நினைக்கிறதா பிரியாணிக்கு தேவையான ஒரு அரிசியை மட்டும் போட்டு பிரியாணி செய்ய முடியுமா? அதில் போட வேண்டிய மசாலா பொருட்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் நீங்களுடைய அரிசியை கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும்? அதை கொண்டு விற்க முடியுமா? அதை கொடுத்து வேறு ஒன்றை மாற்றிக்கிற முடியுமா? நீங்கள் கொடுத்த அரிசியை கொண்டு போய் கடையில் கொடுத்து, நீங்கள் வாங்கின கடையில் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. வழங்குத கொடுத்த கொண்டு கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க, பாதி விலைக்கு தரையான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த பணமாக கொடுக்கறது தவறுன்னு சொல்கிறது ஒரு அறியாமை. ஏன்னா இப்போ நோன்பு அட்டை போட்டிருக்காங்க, ஃபித்ரா நோன்பு அட்டை. ஷாஃபி மதபுக்காரங்கள் பொருளாக மட்டும்தான் கொடுக்க வேண்டும், பணமாக கொடுக்கக்கூடாது. அதை போட்டுட்டு என்னமோ இந்த காலத்தில் ஷாஃபி இமாம் இருந்து சொன்ன மாதிரி, அவர் பணத்தையே பார்த்தது கிடையாது. அவனுக்கு தான் அவர் பணத்தை பார்த்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி என்ன செய்யிருக்கிறாங்க, பணமாக கொடுக்கக்கூடாது. அந்த நோன்பு அட்டை பார்த்தா இருக்கும். நம்ம அட்டை இல்லாமல் மற்ற சுன்ன ஜமாத்து போட்ட அட்டைகளில் பார்த்தீங்கன்னா ஷாஃபிக்கு இவ்வளோ, ஹனஃபிக்கு இவ்வளோன்னு போட்டு விட்டு அதை என்ன செய்வாங்க, இவ்வளோ அரிசி கொடுக்க வேண்டும், பணமாகத்தான் கொடுக்க வேண்டும் ஷாஃபி, பணமாக கொடுக்கக்கூடாது, உணவாகத்தான் கொடுக்க வேண்டும் ஷாஃபி, பணமாக கொடுக்கலாம் ஹனஃபின்னு போட்டிருக்கிறாங்க. இது என்னத்துக்கு ஷாஃபி ஹனஃபிக்கு என்ன ரோல் இருக்குது? நம்ம வாழ்ந்த காலத்தில் உள்ள மேட்ரு இது, நம்ம சந்திக்கிற ஒரு மேட்ரு இது, அவங்களாம் சந்திக்காத ஒரு மேட்ரு. அதனால் இந்த பணமாக கொடுத்தால் என்ன வேண்டாலும் மாற்றிக்கலாம். இந்த ஒரு பொதுவான ஒரு புத்தி இருந்தால் போதும். இதுக்கு பெரிய மார்க் ஆராய்ச்சிலாம் ஒன்றும் தேவையில்லை. அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்னா, நம்ம காசாக கொடுப்பது தான் என்ன செய்யுது, அந்த வேணுங்கிற அரிசியை வாங்கிக்கிடுவாங்க, அதுக்கு துணையாக உள்ளது எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவாங்க. பல ஊர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கோழிக்கறி வாங்குறதுக்காக வேண்டி 100 ரூபா சேர்த்தே கொடுக்குறாங்க. ஃபித்ராவில் அரிசி இந்த காசை கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க, அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி அப்போ தான் சாப்பிடுவாங்க, நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது ஒரு விஷயத்தை இதில் விளங்கிக்கிறேன்னு. அதனால் பணமாக கொடுக்கலாம், எந்த விதமான உணவு வேண்டாலும் கொடுக்கலாம். நம்ம நாட்டில் வந்து எதையும் உணவாக கொடுக்க முடியாது. நம்ம எதை உணவுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம உணவாக எதை உட்கொள்கிறோமோ அதை தானே செய்யணும், கணக்கில் எடுத்துக்கொள்ளணுங்கிற அடிப்படையில் அரிசியை நம்ம என்ன செய்யலாம், கணக்காக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ எவ்வளவு கொடுக்குறது, அரிசியை கொடுக்கணும்னு வந்துட்டோம். எவ்வளோ கொடுக்குறதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த கோதுமை இருந்துச்சு இல்லையா, அந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும் 2 நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் எடுத்திருக்கிறாங்க, ரசூல்லா எடுக்கலை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருக்கிறாங்க. என்ன எடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தோல் நீக்கப்படாத கோதுமை இருக்குல்ல, அதைத்தான் அப்படியே சாப்பிடுவாங்க ரசூல்லா காலத்தில். அதாவது ரொம்ப தீட்டி அப்படி பாலிஷ் பண்ண கோதுமையை மாவாக்குற வழக்கம் கிடையாது. அப்படியே அரைச்சி அந்த தவிடோடய சேர்த்து சாப்பிட்ருவாங்க. கோதுமை வந்து தீட்டப்படாத கோதுமை இருக்கும்ல, அந்த உமி வந்து நம்ம உணவாகவே போயிடும். அதில் வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சாப்பிடுவது தான் சிறப்பு. தீட்டுறதை சாப்பிடுவதை விட தீட்டாத சாப்பிட்றது தான் சயின்ஸ் ரீதியாக சிறப்புன்னு வேற சொல்கிறாங்க. இப்போ ரசூல்லா காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், விளைஞ்ச கோதுமையை அந்த தோலோட கவரோடு இருக்கும்ல, அந்த கவரை நீக்கிட்டு சாப்பிட்றதை விட அந்த கவரோடைய போட்டு என்ன செய்வாங்க, அரைச்சி அதுவும் சேர்ந்து பவுடர் ஆகிக்கிறோம். அந்த மேலே உள்ள தோல் இருக்கு இல்லையா, அந்த உமிங்கிறாங்க, தவிடுங்கிறவங்கள, அந்த தவிடும் சேர்ந்து மாவில் இணைஞ்சிடும், கலந்துடும். அப்படி சாப்பிட்ற முறையில் இருந்தாங்க. பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், அது இந்த டெக்னிக்கலாக வரல. அப்புறம் என்ன கொஞ்சம் காலத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், தீட்டப்பட்ட சமுராங்கிற உயர்தர வெளிப்பகுதியிலேருந்து கோதுமையெல்லாம் வந்து இறக்குறாங்க. இவங்களும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது நம்ம விளைவிச்ச கோதுமை தானே இதுன்னு பார்க்குற அளவுக்கு அப்படியான கோதுமையெல்லாம் வருது. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது, இதில் வந்து ரசூல்லா வந்து ஒரு அளவு கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்டால், அதில் பாதி இது கொடுத்தா போதும், அவ்வளோதான் தேரும். அதாவது 1 கிலோ அந்த இந்த தீட்டப்படாத கோதுமையை தீட்டினீங்கன்னு சொன்னால் 1/2 கிலோ கோதுமை தான் கிடைக்கும். அப்போ ரசூல்லா காலத்தில் வந்து தீட்டப்படாத கோதுமைக்கு ஒரு அளவு நிர்ணயிச்சாங்கன்னு சொன்னால், அதையே நம்ம அளவாக எடுத்துக்கிறக்கூடாது, தீட்டியதுக்கு பாதி தான் வைக்கணும். ஏன்னா தீட்டினா பாதி தான் கிடைக்கும், தீட்டினா எவ்வளோ கிடைக்கும், பாதி தான் கிடைக்கும். அதில் அந்த ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்வாங்க, நம்ம முஆவியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தோல் நீக்கின கோதுமையாக ரசூல்லா சொல்லலை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தோல் நீக்கிய கோதுமையாக இருந்தால் நீங்கள் மற்ற கோதுமைகளை கொடுக்குறத பாதி கொடுங்க. ஏன்னா 2 ஒன்று தான். அது தோல் நீக்கிட்டதுனால அது வந்து அதில் உள்ள அதே அளவு இதுலேயும் கிடைச்சிடும். தோல் போயிட்டதுனால, தோல் பாதி அளவு தோல் இருக்குமா இல்லையா,
அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த ஒரு அளவு கொடுத்தாங்கன்னா கோதுமையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. கோதுமையில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால் ஒரு சாங்கிற ஒரு கணக்கில் கொடுக்குறாங்க. சா என்று சொன்னால் என்னன்னு கேட்டால், இப்போ கைனால் இப்படி அல்றோம்ல, 2 கை நிறைய கை, நடுத்தரமான கை, 2 கைனா குழந்தை கையெல்லாம் அள்ளி பார்த்துடக்கூடாது, 100 கிராம் தான் இருக்குது. கைன்னா என்னது, நடுத்தரமான கைன்னு வச்சுருக்குறாங்க. நடுத்தரமான ஒரு கைகளை 10 கையை பார்த்து இது 10 கை எடுக்கிறோம். ஒரு 8 பேருடைய கை எந்த அளவாக இருக்குது அதை நடுத்தரம்ங்கிறது. ஒருத்தருடைய கை பெருசாக இருக்கும், அது சின்ன, அது கணக்கில் எடுத்துக்கூடாது. மைனாரிட்டி எவ்வளோ எடுத்துக்கக்கூடாது. ஒரு 50 பேர் கை எடுத்திங்கன்னா ஒரு 40 பேருடைய கை எந்த அளவு கொள்ளுதோ அதான் நடுத்தரமான அளவுங்கிறது. மீதி 10 கொஞ்சம் சின்னது பெருசாக கை இருக்குது, அது கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அப்போ நடுத்தரமான கைகளில் இப்படி அள்ளுனீங்க என்று சொன்னால், நிறைய அள்ளினால் எவ்வளோ வருமோ அதுக்கு பேர் அரபியில் ஒரு முத்தும்பாங்க. இப்படி அள்ளுனா எவ்வளோ வருமோ அதுக்கு பேர் ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க. இந்த முத்து மாதிரி 4 தடவை அள்ளி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஒரு சான்னு சொல்லுவாங்க. சாவுன்னு வச்சுக்கிறங்க, ஒரு சாவுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4 தடவை அள்ளி போடுறது அளவுக்கு பேர் என்னது, ஒரு மரக்கான்னு வச்சுக்கிறோம். நம்ம புரியுறக்கான ஒரு மரக்கால் மாதிரி ஒரு அளவு. ஒவ்வொரு ஆளும் இந்த அளவு கொடுக்கணுங்கிறாங்க, ஒரு சாகு கொடுக்கணுங்கிறாங்க. எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டால், ஒரு சாகு அளவுக்கு என்ன செய்யணும், நீங்கள் உணவுப் பொருளை ஒவ்வொரு ஆளும் தர்மமாக கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டாங்க. ஒரு சாகுண்டா என்னன்னு கேட்டால், அந்த அரபுகள்கிட்ட வந்து 4 கை கொள்கிற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4 கை கொள்ளக்கூடிய அளவு என்கிற வரும் பொழுது, இப்போ என்ன செய்கிறாங்க, நவீன காலத்தில் வந்து சவுதியில் ஒரு பெரிய உலமா சபையெல்லாம் கூடி என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி மக்களுக்கு சொன்னால் குழப்பம் வரும். 4 கை கொள்கிற அளவு ஒன்று, அவன் 4 கையில் கொள்ள என்ன எடுத்துக்கிடுவான், ஒருத்தர் 2 கிலோமா ஒருத்தர் 1.5 கிலோமா, இது ஒரு குழப்பத்தில் வந்துடும்னு சொல்லிட்டு நிறைய ஆட்களை கூப்பிட விட்டு எல்லார் கையினா அள்ளி போட சொல்லி ஒரு இது மாதிரி ஒரு ஆய்வு மாதிரி என்ன செய்கிறாங்க, சவுதியில் உள்ள உலமாக்கள்லாம் கூட்டி வச்சு கவர்மெண்ட்லேருந்து தான் செய்கிறான். சவுதி செஞ்சாலும் நல்லதை ஏற்றுக்கிற வேண்டியது தானே. அதனால் இது நல்ல ஒரு ஆய்வு செஞ்சாங்க. என்னென்னு கேட்டால், இந்த 4 கை அளவுங்கிறத எப்படி எடுத்துக்கொள்வது. ஏராளமான ஆட்களை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அளந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, போடுங்கிறாங்க. அப்போ நிறைய ஆட்களுடைய அளவு ஒரே மாதிரி வரும்ல, நிறைய ஆட்களுடைய அளவில் எது வருதோ அதுதான் ஒரு முத்து அப்படின்னு கணக்கெடுத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு கிராமை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 650 கிராம் வருது ஒரு இதுக்கு. ஒரு 2 நடுத்தரமான கையில் ஒரு அல்றாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு 650 கிராம் அதுக்கு வருதுன்னு சொல்லி அவங்க ஆய்வு பண்ணி நிறைய பேர் சோதனை பண்ணி, சும்மா நம்ம பேசிட்டு போகிற மாதிரி இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் அளந்து பார்த்தோன்னு சொன்னால் அதை சோதனை பண்ணி எடுத்துடலாம்ல. அப்போ நடுத்தரமான அளவுங்கிறது ஒரு அளவாக சொல்லணும். நடுத்தரமான இதுங்கிற எல்லா மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆய்வு செஞ்சு புரிஞ்சிக்கிற மாட்டாங்க என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அறிந்தது. அப்போ 2600 கிராம் வருது. நடுத்தரமான கையில் வந்து 4 தடவை அள்ளி போட்டால் எவ்வளோ வருது, 2600. 2.5 கிலோன்னு சொல்கிறோம்ல, அவங்க நிர்ணயித்து சொன்னது 2.600. 2.5 கிலோ 2.5 கிலோன்னு சொல்கிறாங்க இல்லையா, 2 கிலோவும் 600 கிராமும் வருதுன்னு சொல்லி அவங்க வந்து சோதனை மூலமாக செஞ்சு நம்ம காட்டுறாங்க. அப்படி தான் செய்யவும் முடியும். நம்ம ஒரு ஆளே உட்காந்துட்டு சோதனை நடுத்தரமான கையை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 100 பேரை வச்சு தான் என்ன செய்ய முடியும், நடுத்தரமான கையை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி அவங்க அறிவித்திருக்கிற கணக்கு கரெக்டாக இருக்குது. 4 கையளவு உள்ளதை வந்து ஒரு சோதனை மூலமாக செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் இருந்து சோதனை மூலமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரும். உங்களுக்கு 2600 தான் வரும். நம்ம 2.5 கிலோன்னு சொல்கிறோம்ல, 2.600க்கு பதிலாக 2.5 கிலோங்கிற ஒரு கணக்கு சொல்கிறோம், உத்தேசமாக சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம 4 கை போட்டு கொடுத்துடணும், 2.5 கிலோ கொடுக்கணுங்கிறோம். ஆனால் இப்போ நோன்பு அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஷாஃபி வந்து 3.2 கிலோ கொடுக்கணும், அந்த நோன்பு அட்டையில் போட்டிருப்பாங்க ஃபித்ரா அளவு. ஷாஃபி 3.2, ஹனஃபி 2.4 கிலோ, 2400 கிராம். அவங்க 3200 கிராம். ஷாஃபி வந்து 3200 கிராம் என்றும், ஹனஃபி வந்து 2400 கிராம் என்று நினைஞ்சிருக்கிறாங்க, ஒரு லிமிட்டை பண்ணியிருக்கிறாங்க. அது ஹனஃபி சொல்கிற கொஞ்சம் நெருக்கி வருகிறது. 2.4 2.6க்கு வித்தியாசம் இருக்குது, ஆனால் நெருக்கி வருகிறது. அதனால் வந்து இந்த சரியான அளவு வந்து 2600ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை உத்தேசமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, இது உத்தேசமான கணக்கு தான். அந்த சவுதியில் சொன்னது வந்து ஒரு உத்தேசமாக ஒரு நமக்கு எளிமைப்படுத்துவதற்காக செஞ்சு காட்டின ஒரு பரிசோதனை முயற்சி. நீங்கள் என்ன செய்யலாம், ஆய்வு பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான் வருதா, சரி 2.5 கிலோ கொடுப்போம்னா சரியாக வந்துடும். அப்போ 2.5 கிலோ அளவுக்கு கொடுக்கணுங்கிறது அது வருது. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மொத்தம் 650 ஆக்குறாங்க. ஒரு கையில் அள்ளுறது வந்து 650 கிராம் இருந்தது. 100 பேரை பார்க்குறாங்களா, 75 பேருக்கு 650 கிராம் வருது. உதாரணத்துக்கு தான். அதிகமான பேருக்கு வந்துச்சுன்னா ஒரு 100 பேர்கிட்ட சோதனை பண்ணுறாங்க. மற்றவங்களாம் ஒருத்தர் 500 வருது, ஒரு 400 வருது, ஒரு 300 வருது, பல மாதிரி கைகளில் வருது. அதிகமான பேருக்கு எத்தனை வருதுன்னா 650 கிராம் வருது. அப்போ 75% பேருக்கு 650 கிராம் வந்துச்சுன்னு சொன்னால் இதான் நடுத்தரம். நடுத்தரத்துக்கு ஒரு எல்லை இருக்கணும்ல, ஒரு கணக்கு வேணும்ல. நடுத்தரம்னா அதிகமான பேருக்கு உள்ளதுக்கு பேர் தான் நடுத்தரம்.
ஒருத்தருக்கு உள்ள ரேராக உள்ளதை நம்ம கணக்கில் எடுக்க வேணாம். ஒருத்தருக்கு பெரிய கையாக இருக்கும், ஒருத்தர் கை 1 கிலோ கூட இருக்கும், பெரிய கை உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய கை வந்து அரை கிலோ கூட இருக்காது, அப்படி கைகள்லாம் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டோம்னா அது சரியாக வராதுன்னு சொல்லி அவங்க ஒரு அளவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயமாச்சா. இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், அதாவது ஒரு சான்னு சொல்கிறோம்ல, 4 கை அளவு உள்ள ஒரு அளவை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு இருக்குது. இதில் இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, அபு ஹனீஃபா இமாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 4 கை அளவு உள்ளதுங்கிறதுக்கு எடை சொல்லும்போது அவர் ஒரு எடையை சொல்கிறாரு. வேறு இமாம்கள்லாம் வந்து எடை வந்து வேறு எடையை சொல்கிறாங்க. அது 4 கை அளவு. இது சவுதியில் உள்ளது கணக்கு, நவீன கணக்கில் சொல்லிட்டாங்க, கிராமில் நிறுத்தி சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து ராத்தல்ங்கிற கணக்கு வச்சுருந்தாங்க. ராத்தல்ங்கிற முறையில், ராத்தல்னா ஒரு 408 கிராம் கொண்டது ஒரு ராத்தல்னு வச்சுருப்பாங்க. ஒரு அரை கிலோவு கம்மி இருக்கும்ல, அது ராத்தல். நம்ம நாட்டிலே ராத்தல் இருந்துச்சு, அந்த ராத்தல் இல்லை. அரபு நாட்டில் இருந்த ராத்தலுடைய கணக்கு ஒரு 408 கிராம்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வந்து இந்த ஒரு சா என்பது வந்து 8 ராத்தல் அப்படின்னு யார் செய்கிறாருன்னா அபு ஹனீஃபா இமாம் சொல்கிறார். ஒரு சான்னா என்ன செய்யணும், 8 ராத்தல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். 8 ராத்தல் இருக்கணும்னா நீங்கள் எவ்வளோ வரும்னு 408ன்னா பார்த்துக்கிறங்க, அந்த கணக்கு வருதா. 8 ராத்தல் இருக்கணும்னு அவனை அனுப்பி இமாம் சொல்லிட்டார். சொன்ன உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது சம்மந்தமாக ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வருகிறது. அப்போ வந்தவொடனே என்ன செய்கிறாருன்னா, அபு ஹனீஃபாவுக்கு வந்து 2 மாணவர்கள், ஒருத்தர் வலதுகை ஒருத்தர் இடதுகைம்பாங்க. ஒருத்தர் அபு யூசுஃபு, ஒருத்தர் முகமது. அபு ஹனீஃபாக்கிட்ட ஒரு கருத்து இல்லைன்னா அபு யூசுஃப் என்ன சொன்னார்னு பார்ப்பாங்க, அவர் இல்லைன்னா முகமதை பார்ப்பாங்க. இந்த 3 பேர்னா ஹனஃபியில் வந்து ரொம்ப ஆத்தன்டிக்கான ஆளுங்க. அபு யூசுஃபுங்கிறது முதல் மாணவர், அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர் முகமதுங்கிறவர். இந்த அபு யூசுஃப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மதீனாவுக்கு போகிறார். அபு ஹனீஃபாவுடைய மாணவராக இருக்கக்கூடியவர் வந்து மதீனாவுக்கு போகிறாரு. அப்போ அங்கே மாலிக் இமாம் இருக்கிறாங்க. மாலிக் இமாம் இவங்களாம் ஒரு காலத்தில் உள்ளவங்க, ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க, ஒரு காலத்தில் உள்ளவங்க. மதீனாவில் இருந்தவர் யார், மாலிக் இமாம். அப்போ மாலிக் இமாமை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வந்து அவர் அபு யூசுஃப் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த முத்து கணக்கு ராத்தில் சாவுடைய கணக்கு வருது. சாவுடைய கணக்கு வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 பேருக்கு முதல்ல விவாதமாகுது. ஒரு சாண்டா என்ன அப்படிங்கும் பொழுது இவர் 8 ராத்தலுங்கிறார். யார், அபு யூசுஃப். அவங்க உஸ்தாது சொன்னதை வச்சு 8 ராத்தல் இருக்குங்கிறார். இவர் மாலிக் இமாம் சொல்கிறாரு, அப்படியா 8 ராத்தல் இருக்குமா, ஏறி நான் ரசூலுல்லாவுடைய சாவை எடுத்துகிட்டு வரேன். மதீனாவில் தான் எல்லார் கையிலையும் இருக்குது. மதீனாவில் எல்லார் வீட்லையும் அந்த சா இருக்குமா. அவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லா பயன்படுத்தின அந்த ரசூலுல்லா பயன்படுத்தினல அந்த அளவு உள்ளது. ஒரு லிட்டர்னா வீட்டுக்கு கூட 1 லிட்டர் வச்சுருப்போம்ல, ஒரு படி உலக்குன்னா எல்லாருக்கும் வீட்டிலையும் இருக்கும்ல, அந்த மாதிரி மதீனாவில் இருந்த அந்த எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்தா வீட்டுக்குள்ளே போய் எடுத்துக்கணும் அவர் முன்னாடி வைக்கிறார். இப்போ 8 ராத்தில் அளந்து காட்டு அப்படிங்கிறார். வேறு வாதம் பண்ணலை. இப்போ அளந்து பார்க்குற வரமாட்டேங்குது. எவ்வளோ வருதுன்னு கேட்டால், 5 ராத்தலும் ஒரு 3ல் 1, 5 ராத்தல் ஒரு ராத்தரில் 3ல் 1 போகணும். 5.3 3 அந்த அளவு தான் வருது, 8 வரல. அவ்வளோதானப்பா கொள்ளுதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் காட்டுறாரு. அப்போ அபு யூசுஃப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லை இது வாதம் பண்ணுறதுக்கு வேலை இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நீங்கள் காட்டிவிட்டீங்க, அதனால் நான் வந்து அபு ஹனீஃபா கருத்துக்கு மாறுபடுறேன்றாரு. நான் இதை ஏற்றுக்கிறேன். அபு ஹனீஃபா 8ன்னு சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிற மாட்டேன். அது வந்து 5.3ங்கிற நீங்கள் புழக்க வச்சு நிரூபித்து காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே, அபு ஹனீஃபாவுக்கும் முகமது 2 பேருக்கும் மாற்றமாக இவர் கருத்து சொன்னாருங்கிற ஒரு விஷயம். ஹனஃபி மதுஹபுடைய முக்கிய கிதாபு உம்தத்துல் காரி புகாரிக்கு ஷரஹுன்னு ஒன்று இருக்குது. அது ஹனஃபி மதுஹபுக்கு முக்கியமான ஆத்தன்டிக்கான விரிவுரையாக சொல்லுவாங்க. அவரே இதை குறிப்பிடுறார், அபு யூசுஃப் கருத்தை மாற்றி கொண்டார், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மாலிக் இமாமுடைய காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டால், ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ஒரு ராத்தல்னால் எவ்வளவு அப்படின்னு கேட்கும் பொழுது 8 ராத்தல்னு ஒருத்தர் சொல்கிறார். இது யார்ப்பா சொன்னா உனக்குன்னு மாலிக் இமாம் கேட்குறாங்க. அபு ஹனீஃபா சொன்னார், அவர் தான் இதை சொல்லியிருக்காருன்னு மாலிக் இமாம் சரியான கோபமாயிருச்சு. 8 ராத்தல் இப்படி வரும்னா அவர் அந்த உலக்கை பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். 8 ராத்தல் வருங்கிறார, அப்படி எப்படி 3200 கிராம் 8 ராத்தல்னா 408ன்னு வச்சுக்கலனா அவ்வளோ உண்டு அவர் சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, சரியான கோவப்பட்டு என்ன செய்கிறாருன்னா, காத்தல ஹுல்லா, அவர் எல்லாம் நாசமாக்கட்டுமா கோவப்பட்டு சொல்கிறார். அஜரஹ் அல்லா, அல்லா மேலே இவ்வளோ துணிவாக இருந்தாலும் போய் சொல்கிறாரு, எப்படி 8 ராத்தல் பாரு, 8 ராத்தல்னு எதை வச்சு அவர் தீர்மானித்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கேள்வி கேட்டாலே உட்கார வச்சு, நீ போய் அந்த வீட்டுக்கு போ, அங்கே உள்ள ஆளை அந்த சாவோட கூட்டிகிட்டு வா, இந்த வீட்டுக்கு போ, அவங்க வீட்டில் கோலை படி வச்சுருப்பாங்கல்ல,
அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வாண்டு அப்போ ஒரு பல ஆட்களையும் அனுப்பி விட்றாரு. ஆட்களை எதோட கூப்பிட்டு வரணும், அந்த கோவிலையோட அந்த படியோட என்ன செய்யறாங்க, அளவை பாத்திரத்தோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்தவொடனே என்ன செய்கிறாரு, ஒருத்தர் உட்காந்து யா ஃபுலான் ஹாத்தி சா ஜத்திக்க, நீ உங்கள் பாட்டனாரை பயன்படுத்தினார்ல அந்த சா நீ எடுத்துகிட்டு வாங்குறாரு. அவர் எடுத்துகிட்டு வந்தார். இன்னொரு ஆள்கிட்ட யா ஃபுலான் ஹாத்தி சா அம்மிக்க, உங்கள் சித்தப்பா வீட்டில் ஒரு சா இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வாங்குறாரு. அவங்கெல்லாம் சஹாபாக்களாக இருப்பாங்க. மாலிக் இமாம் தாபியின் காலத்தில் உள்ளவர்னால சஹாபிகளாக தான் இருப்பாங்க. யா ஃபுலான் ஹாத்தி சா ஜத்தத்திக்க, உங்கள் பாட்டி வீட்டில் பயன்படுத்தினாங்கல்ல அதை கொண்டு வாங்குறாங்க. இப்படின்னு ஏராளமான அந்த சாகள் வந்துருச்சு. வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை அளந்து காட்டு, 8 ராத்தில் இந்த எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்திருக்கு. எல்லாமே 8 ராத்தில் இல்லை, 5.3 தான் இருக்குது. அளந்து பார்த்துக்கன்னு என்ன செய்கிறாரு, எல்லா படியும் கொண்டாந்து வச்சு நிரூபித்து காட்டுறாரு. நிரூபித்து காட்டிட்டு என்ன செய்கிறாரு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, ஹத்தஸனி அபி அன் அஹிஹி அன்னஹு கான யுஅத்தி பி ஹாதஸாய், இந்த படியில் தான் எங்களுடைய தகப்பனார் ரசூல்லாட்ட கொண்டு போய் இந்த ஃபித்ராவை ஒரு சா கொடுப்பார்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தராக அறிவிக்கிறாங்க. அந்த சபையில் வச்ச அந்த சா கொண்டு வந்த குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, இதில் அளந்து தான் நாங்கள் என்ன செய்வோம், ரசூல்லாட்ட எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எல்லாம் கொண்டு அந்த ஃபித்ரா கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்னோன்னே இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப அந்த கேள்வி கேட்டவர் புரிஞ்சுக்கிறார், அபூ ஹனீஃபா தப்பாக சொல்லிட்டாரு. அவங்க 8 அதை 3.5 கிலோ வர காரணம் என்னென்னு கேட்டால், அவர் அந்த அளவு தப்பாக வச்சுக்கிட்டார். ரசூல்லா பயன்படுத்தின உலக்கு இருக்கிறது, அதை நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. நேர்மையான அபூ யூசுப் போன்றவர்கள் மாற்றிக்கிட்டாங்கல்ல கருத்தை. ஹனஃபிகள் என்ன செய்யணும், மாற்றிக்கணும். நம்ம இமாம் உலக்க வச்சு அளந்து காட்டின ஒரு ப்ரூஃப் இருக்குது. அந்த ஒவ்வொருத்தரையும் வாங்க விட்டு நிரூபித்து சபையில் வச்சு காட்டி விட்டார். அபூ யூசுப் இமாமே மாற்றிக்கிட்டாருங்கிறது ஹனஃபியாக்கள் ஒத்துக்கிறாங்க. அபூ யூசுப் இமாம எதிரிகள் சும்மா சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட 2வது இடத்து ஹனஃபியில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய என்ன செய்கிறாரு, அவருடைய நிலையை மாற்றிக்கிட்டு இல்லை மாலிக் சொல்கிறதான் கரெக்டு, அவர் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணிட்டார். நம்ம 8 ராத்தலுங்கிறதுக்கு நம்மகிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைன்னு ஒத்துக்கிட்டார். அதனால் இதனால தான் ஷாஃபி ஹனஃபிக்கு இந்த வேறுபாடு வர்ற காரணம் என்னது, இவர் தப்பான உலக வச்சுக்கிட்டு இருக்கிறனால கூட கொடுக்குற மாதிரி வருது. அதனால் கரெக்டான உலகில் போட்டிங்கன்னா என்ன பயனு, ஒரே அளவு ஷாஃபி ஹனஃபின்னு கேவலப்படுத்தாமல் ஓரளவு போடுங்க. அபூ யூசுப் மாறணும்னு மாறிக்கிறங்க. அபூ யூசுப் நிரூபித்த பிறகு மாறிக்கிட்டார்ல, ஆதாரத்தை காட்டின பிறகு ஆதாரத்தை மாலிக் இமாம் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சா என்பதற்கு சனது இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கிறோம். தேவபந்தில் படித்தவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், அது அவங்க படித்தவங்கள்ட்ட படித்தவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், இதுதான் ரசூல்லாவுடைய சாகுன்னு என்ன செய்வாங்க, செஞ்சு ஒவ்வொரு மாணவர் கொடுப்பாங்க. தொண்டு வாழையாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதுக்கு சனது இருக்குது. அந்த அளவை தேவபந்தில் தான் அதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த சாவுக்கு மகனை மதத்தில் உள்ளது மாத்தமாக உள்ளது என்ன செய்கிறாங்க, கருத்தாக ஃபத்வாவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்ததாக இப்போ நெல் அரிசி இருக்குது. இது வந்ததுனால இப்போ நெல் அரிசி வரும்போது நெல்லில் ஒரு சாகு கொடுத்தா அரிசியில் அரசாக கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ தோலோடு உள்ள கோதுமையில் ஒரு சாகு கொடுத்தோம்னு சொன்னால், தோல் எடுத்த கோதுமையில் அரசாக கொடுத்தா போதும்னு உமர் சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோதான் அதில் வரும், இந்த தோலை நீக்கிட்டோம்னா அவ்வளோதான் அதில் கிடைக்குங்கிற வகையில் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்குது. இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, நெல்லுக்கு இந்த கேள்வி கேட்கலாம்ல. நெல்லில் நீக்கிட்டு நெல் வேறு அரிசி வேறு தானே. அப்போ நம்ம நெல்லில் தான் ஒரு சாகு கொடுக்கணும்னா அரிசியில் அரசாக போதும்னு கருத்து எடுக்கலாம்ல. நான் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னு கேட்டால், கோதுமையுடைய தோல் அதுவே அரைத்து உணவாக ஆக்கப்படும். ஒரு நெல்லுடைய தோல் உணவு ஆக்கப்படாது. அது நீங்கள் சோறாக்குனா தான் அந்த தோலை தூக்கி போட்டுருவீங்க. அது மனிதன் சாப்பிடுவதற்கு உணவக்கூடியது கிடையாது. மாவாக்குறா இருந்தாலும் நெல்லை யாராவது மாவாக்கி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நெல்லையை போட்டு மாவாக்குவாங்களா? நெல்லையை போட்டு அவன் கோதுமையை போட்டு மாவாக்குவான். அவன் கோதுமை தோலோடு உள்ளதையும் மாவாக்குவான், தோல் எடுத்ததையும் மாவாக்குவான். அப்போ அந்த தோலும் உணவு. கோதுமையில் உள்ள தோல் உணவுக்குரியது. நெல்லில் உள்ள தோலுங்கிறது உமி தவிடுங்கிறோம்ல, இது மனிதன் உண்பதற்கு உள்ளது இல்லைன்னு மனிதன் ஒதுக்கி வச்சிருக்கான். திங்கி அடைக்கும், உங்களுக்கு அது உணவாக உட்கொள்ள முடியாது. நெல்லோடு போட்டு அடித்து நெல்லை சேர்த்து மாவாக்குனீங்கன்னு வைங்க, வயிற்றுக்குள்ளே இறங்காது, முதல்ல தொண்டில் சிக்கிக்கணும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தவிடு உமிங்கிறத பிரித்து அது ஆடு மாடுகளுக்குன்னு என்ன செய்கிறாங்க, உணவாக்கிடுறாங்க. அதனால் நெல்லில் உணவே அரிசி மட்டும்தான். கோதுமை முழு உணவு. அதனால் நெல்லில் நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு கொடுக்கக்கூடாது, அரிசியில் தான் கொடுக்கணும். உணவு ஆக்கணும். உணவுக்குரியதை ஆக்காமல் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, தோலோடு கொடுக்குறது சரியாக வராது. அதை நெல்லை கம்பேர் பண்ணக்கூடாது. நெல்லில் இல்லாமல் அரிசி தான் கணக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறத விளங்கிக்கிறணும். அது ஒரு விஷயமாச்சா. அடுத்ததாக உள்ளது இல்லை அறிஞ்சு கொள்கிற விஷயம்,
அது மாதிரி எப்படி விநியோகிப்பது என்று கேட்டால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் வந்து கூட்டாக தான் விநியோகிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லா காலத்தில் இந்த ஃபித்ராங்கிற சதக்காவை என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ரசூலுல்லா எல்லாத்துக்கும் தேவையுள்ளவங்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. ரசூலுல்லாட்ட கொண்டாந்து தான் கொடுப்பாங்களே தவிர ஒவ்வொருவரும் ஏழைகளை தேடி சென்று கொடுக்கறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கலை, ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருக்கலை. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழத்தில் ஒரு சா கொடுங்க என்று உத்தரவு போட்டாங்க. உடனே ஒரு ஆள் பேரிச்சம்பழத்தை கொண்டு வர்றார், மட்டமானதை பொறுக்கி கொண்டு வர்றார். பேரிச்சம்பழம் கொண்டு வரணும், பேரிச்சம்பழம் தானே கணக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேரிச்சம்பழத்தில் காஞ்சி போனது வீணாக போனதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு சா கொண்டாந்து என்ன செய்கிறாரு, இந்தாங்க நம்ம வகையில் உள்ள ஃபித்ரான்னு அவர் கொடுக்குறாரு. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு பொறுப்பாளராக அப்துல்லா இப்னு ரவா எங்கே கொடுக்குறாரு, மக்கள்கிட்ட கொடுக்கல, ரசூல்லாட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. அங்கே அப்துல்லா இப்னு ரவாஹங்கிறவர் அதுக்கு இன்சார்ஜ். அன்னைக்கு அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கணக்கில் எடுக்காத, நீ லா தஹருசு ஆதத்தமர, இந்த பேரிச்சம்பழத்தை நீ கணக்கில் எடுக்காது, இது ஃபித்ரா கிடையாது அப்படின்னு கணக்கில் எடுக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது இப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் அந்த ஃபித்ரா என்பது வந்து அவங்கவுங்களாக கொண்ட ஏழைகளுக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்கல, ரசூலுல்லாஹ்ட்ட தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ் தான் விநியோகம் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தின் மூலமாக கொடுப்பது வந்து அதிக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏழைகளுக்கு ஒருத்தரை டபுள் என்ட்ரிலாம் போட்டுருவாங்க. நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னு வைங்க, நானும் உங்கள்கிட்ட வாங்கிடுவேன், அவர் வாங்கிடுவார், இவர் வாங்கிடுவார், ஒரு ஆள் 10 பேர் கேட்குறதுக்கு நல்ல துணிஞ்சவங்க என்ன செய்வாங்க, நிறைய கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒரு இடத்துல இருந்து கொடுக்கும்போது நிறைய டபுள் என்ட்ரி போட முடியாது. உங்கள்கிட்டையும் நான் வாங்கிக்கிறேன், இவர்கிட்டையும் நான் வாங்கிக்கிறேன், இவர்கிட்டையும் நான் வாங்கிக்கிறேன், இவர்கிட்டையும் நான் வாங்கிக்கிறேன்னு என்ன செய்வேன், வாங்கிக்கிறேன். ரோசப்படாதவனா நான் இருந்தேன்னு சொன்னான், நான் கொஞ்சம் வெக்கப்படுறேன்னு நான் மட்டும் இருந்துக்கிறேன், எனக்கு கிடைக்காது. ஏன் இந்த துணிஞ்சு கையேந்திரன்னு அவனுக்கு ஜாஸ்தியாக கிடச்சி போயிடும். அதனால் தனித்தனியாக கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷனை கொடுங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது மார்க்கத்தில். அப்படி இல்லாமல் நிறைய கொடுக்குறீங்க, உங்கள் ரிலேஷன் நல்லா பேசுறது அதெல்லாம் வாங்குற அளவுக்கு இல்லை, அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்களாக கொடுப்பதை விட ஒரு பொதுவில் கொடுத்தா அந்த இருக்கும் சிறப்பாக இருக்குங்கிற வகையில் தான் ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்காங்க. அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதோட சேர்த்து வந்து இது தொடர்ச்சி இருக்குது. நாளைக்கு வச்சுக்கிறோமா, இது முடிச்சிடுவோமா? சரி, நாளைக்கு வச்சுருவோம். அடுத்து சில அறிவிப்புகள் என்னென்னா, இன்றைக்கி 26 நடக்குதா, 26 27க்கு நம்ம இந்த உரை இருக்கும். 28 29க்கு வந்து கேள்வி, அந்த கேள்விகள் புறத்தையும் நிறைய வந்து சேர்ந்துருக்கு. அந்த கேள்வியும் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். 29 30க்கு வந்து சந்தேகத்துக்குரிய நாள் இருந்துச்சுன்னா, இப்போ ரமலானா இருந்தால் தொழுகை மட்டும் நடக்கும், 30க்கு பயான் இருக்காது, இல்லைன்னா பெருநாளை போயிடும். டவுட்டாக இருக்கனால அதை அறிகுறியாக இருப்பாங்க, வரமாட்டாங்க பெரும்பாலும். அதனால் வந்து இன்றைக்கி இன்னும் 3 நாளைக்கு தான் இருக்குது. இது போக இன்னொரு 3 நாளைக்கு இருக்கிறது. நாளைக்கு வந்து இந்த ஃபித்ராவுடைய மிஞ்சின விஷயங்களும் தான தர்மம் செய்வதுடைய அவசியம், அது இந்த கஞ்சத்தனம் பண்ணுவதுடைய கேடுகளை பற்றியெல்லாம் விளக்க வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்து மற்ற 2 நாளும் கேள்விகள். அந்த கேள்விகளும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு அடுத்து அதோடு முடிஞ்சிடும் 29 சரியா ஒரு தகவலுக்கு. தொழுகைக்கு அது இன்னொரு விஷயம் இந்த சொல்ல சொன்னாங்க, சபீனா தொழுகைன்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப நாளாக இருக்குது. 27 அன்னைக்கு நாளைக்கு நடக்கும். அதிகமான பள்ளிவாசல் அதுக்கு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தா பரவுது. என்னென்னு கேட்டால், ஒரு இரவில் முழு குரானை ஓதி தொழுவது. ஒரே இரவில் என்ன செய்கிறது, 20 ரக்காத்தை ஓதி அல்ஹம்துன்னு ஆரம்பித்து நாசுன்னு முடிச்சிருவாங்க. அவளும் 20 ரக்காத்தில் ஓதி தொழுவுறதுன்னு வச்சுக்கிட்டு இது ஒரு சுண்ணத்து மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக இது சுண்ணத்தாக இருக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எந்த ஒரு ரமலான்லையும் முழு குரான் இருக்கலை. ரசூலுல்லாஹ் காலத்தில் முழு குரான் இருந்துச்சா? ரமலானில் வந்து கடைசி ரமலானில் கூட அதுக்கு முந்தி 6 மாதம் இருந்தாங்க. ரமலானில் செவ்வாலில் இறங்கின குரான் இருக்காது. துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் மௌத்தா போகிறாங்க. கடைசி ரமலான் எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கடுத்து 6 மாதம் வாழ்ந்தாங்க. அந்த 6 மாதம் அந்த வசனங்களை எப்படி ஓதி துடிச்சிருப்பாங்க? அந்த 6 மாத வசனம் சேர்ந்தால் தானே குரான் ஆகும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ரமலான்லையும் முழு குரானே அவங்க அடைஞ்சதே கிடையாது. விளங்குதா? கடைசி ரமலானில் கூட ஒரு 27 ஜூஸு அளவுக்கு வேண்டாம், நம்ம ஜூஸு கணக்கில் சொல்வதாக இருந்திருக்குமே தவிர அதுக்கு பிறகு 6 மாதங்கள் குரான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த குரானை ரசூலுல்லாஹ் தொழுகையில் ஓதி தொழுவிச்சதுக்கு ஆதாரமே கிடையாது. என்னமோ முழு குரானையும் ஓதுவது தொழுகையில் சுண்ணத்து மாதிரி பில்டப் கொடுத்து என்ன செய்கிறாங்க. அதே மாதிரி முதல் ரமலானில் ரசூலுல்லாஹ் வந்து தொழுதாங்கன்னு வைங்க, எவ்வளோ தொழுதுருப்பாங்க? எத்தனை சதவீதம் குரானில் வந்துருந்துச்சு? முதல் ரமலானில் வரும்போது வந்து இப்போ ஹிஜ்ரி 1ஆவது ஆண்டு வச்சுக்கிடுவோம், முதல் ரமலானில் ஓதுனாங்கன்னா அதில் எவ்வளோ ஒரு 5% குரான் வந்திருக்கும். முழு குரான் ஓதி தொழுக முதல் வருஷம் சாத்தியம் இருக்காது. 2வது ரமலான் வருது, அப்போ ஒரு 10% குரான் வந்திருக்கும், அதை தான் ஓதி தொழுதுருப்பாங்க. 3வது ரமலான் வருது, ஒரு 25% குரான் வந்திருக்கும். அப்போ எந்த ஒரு ஆண்டுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு விஷயத்தை சுன்னத்துன்னு சொல்கிறாங்க. சுன்னத்துன்னு அது போய் என்ன மாதிரி வரும், கட்டிச்சு குதறினா தான் ஓத முடியும்.
போய் தொழுகிறதாலும் சரி என்ன பாதுறான்னு தெரியாது, வார்த்தைகள்லாம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகும். அந்த மாதிரி எல்லாம் போய் தொழுகிறதுங்கிறது இபாதத்தை நாசமாக்குறாங்க. 27 லைலத்துல் வச்சுக்கிட்டு அந்த நம்ம அமல்களை நாசமாக்குற விதமாக என்ன செய்கிறாங்க. 114 சூறாவையும் ரசூலுல்லாஹ் ஓதி தொழுவிச்சது கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டால் கடைசி ரமலான் வரைக்கும் 114 சூறா இல்லை. கடைசி ரமலானுக்கு பிறகு 6 மாதம் கழித்த பிறகு தான் 114 சூறாவும் நிறைவடைகிறது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரபீஉல் அவ்வல்ல இறந்து போகிறாங்க. ரமலான் கடைசி ரமலானுக்கு அப்புறம் 6 மாதம் இருக்குல்ல. ரமலானுக்கு அப்புறம் ஷவ்வால் இருக்குது, துல்கதா இருக்குது, துல்ஹஜ் இருக்குது, முஹர்ரம் இருக்குது, சஃபர் இருக்குது, ரபீஉல் அவ்வல். அப்போ தான் மௌத்தா போகிறாங்க. இம்புட்டுக்கான குரான் வரவே இல்லையா? அப்போ இம்புட்டுக்கான வந்த குரான் எந்த ரமலானில் போய் தொழுதாங்க? அதுக்கு அடுத்த ரமலான் இருந்தால் தான் தொழுதிருக்க முடியும். அதனால் இந்த முழு குரான் ஓதுறதுங்கிற ஒரு கான்செப்டே பொய். அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அது ஒரு கொண்டாட்டமாக நாளைக்கு என்ன செய்கிறாங்க, நிறைய பள்ளிகளில் செய்கிறாங்க. தகவலுக்காக சொல்லிக்கிறோம்.